ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லோககுரும் குருபிஸ் சக பூர்வைஹி கூரகுலோத்தமதாசமுதாரம் ஸ்ரீநகபத்யபிராமவரேசௌ தீப்ரசயம் வரயோகினமீடே அபகதமதமானைஹி அந்திமோபாயனிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைஹி அர்த்தகாமானபேக்ஷைஹி நிகிலஜனசுஹൃத்பிஹி நிர்ஜிதக்ரோதலோபைஹி வரவர முனிபிருத்யைஹி அஸ்து மே நித்யயோகः. யாயா விருத்திர்மனசி மம சா ஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ் ச பவது மே விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். சுவாமி அழகிய மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். பகவான் எவ்வளவுக்களவு பூமியில் அவதாரம் பண்ணுறானோ அவ்வளோக்கவ்வளோ அவனுக்கு பெருமை. இந்த சம்சாரத்துக்கு வந்துட்டதுனால அவருக்கு ஏதோ ஒரு தாழ்ச்சி அப்படின்னு சொல்லவும் முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா வேதத்தில் சொல்லச்சவே அபகத பாப்மா திவ்யோ தேவயேகோ நாராயணஹா அப்படின்னு சொல்லச்சவே அபகத பாப்மா அப்படிங்கிறது. எந்த காலத்தையும் எந்த விதமான பாபங்களோ குற்றங்களோ ஹேயங்களோ எதுவுமே இல்லை. அகில ஹேய பிரத்யநீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு சுவாமி ராமானுஜர் கத்தியத்தில் சாதிக்கச்சவே அகில ஹேய பிரத்யநீக கல்யாணைகதான எந்த விதமான ஹேயமான வஸ்துவோ குணங்களோ வந்துட்டு இல்லை. அதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய அனந்த கல்யாண குண சம்பன்னன் அப்படின்னு ரெண்டுத்தையும் எடுத்து காட்டுறார். அதுதான் அபகத பாப்மா. அதுக்கடுத்து திவ்யோ தேவயேகோ அப்படிங்கிறதுனாலேயே அதை தான் இங்கே எடுத்து காட்டுறார் சுவாமி ராமானுஜரும். அபகத பாப்மாங்கிறதுனாலேயே அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைகதானது திவ்யோ அப்படிங்கிறதுனாலே திவ்ய கல்யாண குணங்களுடையவன். அது மாதிரி தேவன் பல பேர் உண்டானா திவ்யோ தேவ ஏகோ ஒரே ஒரு தேவன் தான். ஏன்னா முன்னாடியே நாராயண உபனிஷத்துலேயே சொல்லிட்டு போகிறது வேதத்தில். அங்கே விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபும் அப்படிங்கிறச்சவே தேவம் அப்படிங்கிற பதம் நாராயணனுக்கு தான் உரிதாக்குதல் தான் அங்கேயே தேவன் சொல்லிடுது. அதான் திவ்யோ தேவ ஏகோ, அந்த தேவன் ஏக்கந்தான். ஏன்னா ச ஏகா அப்படின்னு தைத்திரிய கோஷம் சொல்கிறதுனால அவன் ஒருவனே 2-3 வஸ்து இல்லைப்பா. அந்த மாதிரி அபகத பாப்மாவா திவ்யமானவன் அப்படிங்கிறவன் பல பேர் இல்லை, ஒரே ஒருத்தன் தான் திவ்யோ தேவ ஏகோ. அவன் யாருடானா நாராயணஹா அப்படின்னு காட்டுறதா இருக்கிறதுனால அந்த எம்பெருமான் ஆதியம் ஜோதி ஆகிய நாராயண பரோ ஜோதிங்கிறதான பரமபதம் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம்னு சொல்கிறதுனால இந்த விஷ்ணுவுடைய பரமபதமான வைகுண்டத்திலேருந்து மகா வைகுண்டத்திலேருந்து இறங்கி பார்க்கடலுக்கும் பிறகு பார்க்கடலேருந்து பூமியில் பலவேறு நானாவிதமான யோனிகளில் அவதாரம் பண்ணுறார். என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அப்படிங்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்படி பகவான் அவதாரம் பண்ணுறார். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரார். அப்படி வரச்சே அவன் எல்லா சதுர்வித யோனிகளில் பலவிதமான சரீரங்களில் பிறக்கிறதுனால ஜந்துவாக பிறந்துவிட்டான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஜனன மரணம் உட்பட்டவன் நினச்சிடக்கூடாது. ஏன்னா அஜாயமானோ அப்படிங்கிறது வேதமே அஜோபிசன் அவ்யயாத்மா அப்படின்னு கீதையிலையும் சொல்கிறதுனால அவனுக்கு பிறப்பு கிடையாது. ஆழ்வாரும் பிறப்பிலி அப்படின்னே சொல்கிறார். பிறப்பில்லாதவன் அஜாயமானோங்கிறதுக்கு பல்பிறவி பெருமான் அப்படின்னு அடுத்து சொல்கிறார். அது எதிரானா பகுதா விஜாயத்தே அப்படின்னு வேதம் சொல்கிறது தான் தமிழ் வேதம் சொல்கிறது. அப்போ பிறவியே அற்றவன் அப்படிங்கிறதுனாலே கர்மவசமான பிறவி கிடையாது. இச்சா கிரகீதமாக பக்தானுகிரக காரண பரிகிரகீத திவ்யமங்கள விக்கிரகா அப்படிங்கிறது போல பகவான் தன்னுடைய கிருபையினால் அவதாரம் பண்ணுறான். பகுதா விஜாயத்தே. அப்போது அனந்தம் கிருபையினால் வரதுனால அனந்தம். கர்மாவனால் வரவனுக்கே இவ்வளோ அனந்த பிறவிகள் இருக்குன்னா கிருபையினால் வரவனுக்கு இன்னும் எவ்வளோ அனந்த பிறவி இருக்கணும்.
இவ்வளவு கோடி ஜீவராசிகளையும் வைகுண்டத்துக்கு கதம் நெய்யாமின்னு அடி வைத்த பிடிச்சின்னு உட்காந்துக்கிற எம்பெருமானுக்கு அப்போ அவனுக்கு வந்து மேலும் மேலும் இங்கே பிறவிகளை எடுத்து எப்படியாவது ஜீவராசிகளை கரையேற்றணும். அதுக்கு அடிப்படை தர்மம், தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வரார் இல்லையா? அப்படி இறங்கி வர வரதான் அவருக்கு ரொம்ப பெருமையாம். அவதாரத்துக்கு அவதாரம், அவதாரத்துக்கு அவதாரம், அவதாரா கெசங்கேயான்னு சொல்கிறது மாதிரி எவ்வளோக்குள்ளோ அவதாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அனந்த அவதாரங்கள் பண்ணுறாலியா, நமஸ்து அனந்தாய சகசிரமூர்த்தேன்னு அத்தனை அவதாரங்கள் பண்ண 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 அவனுக்கு இன்னும் 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 ஒளி ஏறதான், தேஜஸ் வளரதான். வளரொளி மாயோன் மருவிய கோவில் அப்படின்னு அழகரை பற்றி பாடிச்சவே அவருடைய தேஜஸ் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகிறதுன்னார். ஏன்னா பிறக்க பிறக்க ஜீவனுக்கு தேஜஸ் குறைஞ்சிட்டே போகும். ஆனால் பகவானுக்கு பிறக்க பிறக்க தான் அவனுக்கு வளரொளி தேஜஸ் வளருது. சவுஷேயான் பவதி ஜாயமான அப்படின்னு வேதமும் சொல்கிறதால அவனுக்கு எவ்வளோக்குள்ளோ அவதாரம் பண்ணானோ ஸ்ரேயஸ், அவனுக்கு இன்னும் இன்னும் ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ்னா என்ன அர்த்தம்னா அவனுடைய கல்யாண குணங்கள் இன்னும் இன்னும் பரிஷ்காரமாக தெரிய வரதுனால அதுவே பெரிய ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லையா? அப்படி பகவான் அவதாரங்கள் பண்ணிகிட்டே இருக்கான். இன்றைக்கும் பண்ணியிருக்கான், நாளைக்கும் பண்ண போகிறான். அப்படிங்கிறதுனால அவனுடைய அவதாரங்கள் எண்ணிறந்ததா இருந்த போதிலும் அந்தந்த அவதாரங்கள் பண்ணிச்சு அந்தந்த காலத்தில் இருந்தவா அதை அனுபவிச்சா. வராக அவதாரத்து போது யார் அனுபவிச்சானா? பிரம்மா, சிலதான பிரஜாபதிகள், இல்லை மனு, சதரூபை போன்றவாள்லாம் அந்த வராக பெருமாளுடைய பிராதுர்பாவத்தை, அந்த அவதாரத்தை சேவிச்சவா இருக்கா. அன்னைக்கு இருந்தா அவ்வளோதானே, குறைச்ச பேர் தானே பார்த்துருக்கா. அப்போ அந்தந்த காலத்தில் அவதார சமகாலத்தில் இருந்தவா அனுபவிச்சா. ராமகிருஷ்ணாதி அவதாரங்களோ, ராமகிருஷ்ணன்ற பேரில் அவதாரமோ, எதை எடுத்தாலும் அந்தந்த காலத்தில் இருந்தவா அதை அனுபவிச்சாலே தவிர அதுக்கப்புறமா பிற்பாடாருக்கு என்ன கதி அப்படிங்கிறச்சதான் அர்ச்சாவதாரம். எய்துமவர்க்கு அர்ச்சாவதாரம் எளிதென்றான் அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னுடையதான திருவாய்மொழி நூற்றந்தாதியில் சாய்ச்சின்னு வரார். அப்போ யார் சுலபமாக அடைய முடியும்னா அர்ச்சாவதாரத்தை பிடிச்சாதான் சுலபம். அதுலேயும் அர்ச்சாவதாரத்தில் கூட 108 மெனக்கட்டுன்னு யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதையில் சொல்லிட்டு போகிறதான மந்திரத்துலேயும் கூட யாஜாதா ஓஷதயோ தேவேபியஸ்திரியுகம் புரா மந்தாமி பப்ரூணாமஹக் சதம் தாமானி சப்தச்ச அப்படிங்கிற இந்த மந்திரத்தில் சதம் தாமானி சப்தச்ச 107 தாமங்கள் அந்த பிரபுவுக்கு உண்டு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறது. 107ன்னு காட்டுறது, நீங்கள்லாம் 108ன்னு சொல்கிறீங்களேன்னா அந்த பிரபு மகாவைகுண்டத்தில் பரமபதத்தில் இருக்கிற அந்த விஷ்ணுவுக்கு 107 இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அப்போ பரமபதத்தையும் சேர்த்தோம்னா 108 அப்படின்னு கணக்கு வருது. அது தனி ஒரு வியோமத்தில் பரமே வியோமன் அப்படின்னு ஏதோ ஒரு ஆகாசத்தில் எங்கேயோ தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்கன்னு இருக்கிற இடத்துலேருந்து பகவான் பூமியில் வரைச்சே 107 திவ்ய தேசங்களை காட்டி கொடுத்தான். பரமபதம் கடைசியில் எல்லாரும் போய் ஆகணும். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே அப்படிங்கிறது பிரகாரம் வைகுண்டம் போக வேண்டியது ஒரு நாள் எல்லாரும் போய் தான் ஆகணும். மண்ணில் பிறந்தது எல்லாமே போய் ஆகணும் அப்படிங்கிறச்சே எம்பெருமான் யாதி பிரம்ம சனாதனம்னு அந்த போய் தானே ஆகணும். கிஞ்சவன் முச்சதே ஜந்துகு ஜன்ம சம்சார வந்தனா. அப்போ ஜனன மரணத்துக்கு உட்பட்ட அத்தனை ஜந்துகளும் போக வேண்டிய ஒரே இடம் அப்படின்னு வரைச்சே அப்பேற்பட்டதான அந்த எம்பெருமான் இத்தனை தாமங்களை நமக்கு காட்டி கொடுத்தான். இதெல்லாம் பகவானுக்கு படை வீடு அப்படிங்கிறோம், தலைநகரம் ஒவ்வொன்றுமே. இதெல்லாம் பூலோக வைகுண்டங்கள் க்ஷீராப்தி வரைக்கும், திருப்பார்க்கடல் வரைக்கும், அதுவும் சம்சாரத்தில் தானே இருக்குது. க்ஷீராப்தி வரைக்கும் எல்லா 107 திவ்யதேசமும் நமக்கு இந்த சம்சாரத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் வேதம் சொல்லிச்சே சதந்தாமானி சப்தச்ச. பரமபதம் என்றைக்கு போகிறானோ அங்கே போய் சேவிச்சுக்க போகிறான். முக்தனாக இருந்து கடைசியில் அங்கே அடையச்சே, மூக்ஷுவாக இருந்து கடைசியில் முக்தனாக போய் அங்கே அடையச்சே தான் அவன் போய் இதை அனுபவிக்க போகிறான். அந்த லோகம் எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குது திவ்யதாமம்னு. அதுக்கு முன்னாடி இங்கே அர்ச்சாவதாரமாகவோ அல்ல வியூகமாகவோ பகவான் எடுக்கிறதான அவதாரம் 107 திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறச்சே. அந்த பார்க்கடல் கூட வியூகாவதாரம், பகவான் வியூகமாக அவதாரம் பண்ணால் இங்கே உலகத்தினுடைய படைப்பு, காத்தல், அழித்தலுக்கு வேண்டியதான இந்த கர்மாக்களை செய்யறதுக்காக எம்பெருமான், இந்த லீலைகளை செய்யறதுக்காக எம்பெருமான் பார்க்கடலில் வந்து பள்ளி கொண்டான். இப்படியே இறங்கி இறங்கி வரைச்சே பொதுவாக வந்து அவதாரங்களில் விபவத்தில் வரைச்சே ஒரு தசாவதாரம்னு ஒன்று அனுபவிக்கிறோம் இல்லையா. எத்தனையோ இருக்குது, அனந்தமாக இருந்தாலும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு மனுஷ ஆயுசுக்குள்ளால இவன் எவ்வளோ அனுபவிக்க முடியும். ஒரு அவதாரத்தினுடைய ஒரு சம்பவத்தையே வச்சுட்டு அவாவா அனுபவிச்சுட்டுக்கா ஜென்மா பூரா. இரவும் பகலும் படிந்து குடைந்திலும் என்ன குறை எனக்கே அப்படின்னார் இல்லையா. அது மாதிரி ராத்திரியும் பகலும் ஒரு அவதாரத்தினுடைய ஒரு லீலையை சிந்தனை பண்ணிட்டாலே போராதே ஆயுசு அப்படிங்கிறச்சே.
இப்போ பகவான் எப்படி தசாவதாரம் நமக்கு ரிஷிகள் காண்பிச்சு கொடுத்தாலோ அது மாதிரி ஆதிசேஷன் இருக்காரே அவரே பகவத் ஸ்வரூபம் தான். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு வாசுதேவராக இருக்கிற எம்பெருமான் 3 மேற்கொண்டு வியூகமூர்த்தி ஆனார். மொத்த சதுர்வியூகமூர்த்தி. பாஞ்சராத்திர ஆகமாதிகள் பகவத் சாஸ்திரங்கள் எல்லாம் பறக்க பிரசித்தமாக இருக்கு. அப்பேற்பட்டதான வியூகமூர்த்திகள். அதில் சங்கர்ஷணன் அப்படின்னு சொல்கிறோமே அவர் தான் சிவனுக்கு அந்தரியாமையாக இருந்து கடைசியில் உலகத்தையே சம்ஹாரம் பண்ணுறார். அந்த சங்கர்ஷணன் தான் ஆதிசேஷன். ஆதியில முதல் சேஷபூதன், பகவானுக்கு அடியவன் அப்படின்னு எழுந்துள்ள இருக்கிறான். ஒரு பக்கம் நரன், ஒரு பக்கம் நாராயணன் சொல்கிறோம் இல்லையா, அந்த நராவதாரமே சங்கர்ஷணன் தான். ஆதிசேஷன் தான் நரனாக வந்து சேஷன் எப்படி இருக்கணும், சிஷ்யன் எப்படி இருக்கணும்ன்றதை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு வந்தார். சிஷ்யனாய் இருக்கும் விருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியார் சூத்திரத்தில் அருளி செய்கிறார். அது மாதிரி சிஷ்ய லட்சணத்தை காட்டி கொடுத்து அதே சிஷ்யன் சேஷவிருத்தி பண்ணணும் இல்லையா. ஏன்னா ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது கீதையிலேயே பகவான் காட்டி கொடுக்குறான் இல்லையா. அதனால ஆச்சாரியனுக்கு போய் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு இங்கே சேவை பண்ணணும்னு காட்டி கொடுக்கறதுனால ஆச்சாரியனுக்கு இவரே ஆதிசேஷனாக இருந்து முதல்ல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறவர். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடவுள் என்றும் புனையா மணிவிளக்காம், பூம்பட்டாம் புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு அப்படின்னு பொய்கையாழ்வார் சாதிக்கிறது போல சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனம். வைகுண்டத்தில் பரமபதத்தில் முதல் அவதாரம் என்னன்னா இருந்தால் சிங்காசனமும். ஆதிசேஷனே சிம்மாசனமாக இருக்கார். அவரே அடுத்தது பார்க்கடலுக்கு வந்தானா பூம்பட்டாம் புல்கும் அணையாம் அப்படின்னு பகவானுக்கு அப்படியே படுக்கையாக ஆகி அதிலேயே திண்டுகளாக தானே ஆகி பகவானுக்கு ராத்திரி நம்மளாம் படுத்துக்கிச்சு ஒரு நைட் லேம்ப்னு போட்டுக்கிறோமே அது மாதிரி பகவானுக்கு விளக்காம் அப்படின்னு விளக்காகவும் நாகரத்னங்களே ஜொலிக்க எம்பெருமானுக்கு அப்படி பரமபோக்கியமாக இருக்கும்படிக்கு ஒரு போகியான இவர் எழுந்தொள்ளியிருக்கார் ஆதிசேஷன். அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது அடுத்த அவதாரம். அவரே பகவான் பூமியில் இங்கே அவதாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னார். அவதாரத்துக்கெல்லாம் முன்னாடியே வச்சுப்போம். பிரளய காலத்தில் அப்படின்னு எடுத்துட்டா, பிரளய காலத்தில் ஆலிலை மேல் பாலகனாக கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவே சயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தா இருக்கிற பகவான் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கிறது. ஊழி காலம் பிரளய காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஜலப்பிரளயமாக இருக்குது. அதுதான் பிரகிருதி. அதில் ஒரே ஒரு குட்டி பவனான ஆலயம் இளம் துளிர் அப்போதான் உண்டான ஒரு துளிர். அது எத்தனூண்டு இருக்கும், அதுக்கு உள்ள போய் அடைக்கிண்டு சகலமும் லோகங்களையும் உண்டு உலகமுண்ட வெறுவாயன் தன்னுடைய கால் கட்டவரில் சூமிட்டு ஒரு சின்ன குழந்தையா படுத்துட்டு காணிச்சே. அப்போ அந்த ஜலம் எதிரானா பிரகிருதி, ஆளிலை எதிரான ஆதிசேஷன் ஜீவாத்ம தத்துவம், இவர் பரமாத்மா கண்ணபிரான் அப்படிங்கிற தத்துவத்திரயத்தையும் காட்டி கொடுக்குறான் எம்பெருமான் அந்த பிரளய ஜலத்தை. அப்பவும் ஆதிசேஷனே ஆளிலையாக அங்கே வந்துடுறார். ஏன்னா அவர் இல்லாத இருக்க மாட்டார். பிராட்டியும் ஆதிசேஷனும் இல்லாத பகவான் எங்கேயுமே இல்லை. ஏன்னா பகவான் ஒன்று சொல்லிட்டா அந்தரியாமியா வந்தா கூட அடியேனுள்ளான் அப்படின்னு சொல்லச்சேவே, உடல் உள்ளான் அப்படின்னு சொல்லச்சே, உடம்புக்குள்ளேயும் சரி ஆத்மா உள்ள அந்தரியாமியா இருந்தாலும் சரி இல்லை மனசுக்கு அந்தரியாமியா வந்தாலும் சரி, அந்தரியாமி எப்படி பகவான் வந்தாலும் எதுக்குள்ள இருந்தாலும் வியாபகம் பண்ணச்சே. ஜீவாத்மாவாக இருந்தால் இந்த உடம்பு பூரா வியாபிக்கிறது. ஜீவாத்மா உடம்பு பூரா வியாபிக்கிறது. கால் நகத்திலேருந்து தலை நுனியில் இருக்கிற சிக வரைக்கும் கேச பர்யந்தம் வியாபிச்சிருக்கு ஜீவாத்மா. அதுதான் உணர்ச்சி இருக்கு. என்ன உணர்ச்சி இருக்குன்னா முடியை போய் பிடிச்சாலும் உணர்ச்சி இருக்கு, நகத்தை பிடிச்சாட்டினாலும் உணர்ச்சி இருக்கு, கால் கட்டவர்லேருந்து தலை வரைக்கும் உணர்ச்சி இருக்கு இல்லையா. யாராவது பின்னாடிலேருந்து தொட்டா கூட யார் அது அப்படின்னு திரும்பி பார்க்குறோம். அந்த உணர்வு இருக்கே, அந்த உணர்வு ஜீவாத்மாவுடைய ஞான வியாபகம். இந்த ஜீவாத்மா சரீர மாத்திரத்தில் மட்டும் ஞானத்தினால வியாபிக்க முடியும் அப்படின்றது. ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை. ததனு பிரவிஷ்ய அப்படின்னு வேதம் சொல்றது மாதிரி எல்லாத்திலையும் அனுப்பிரவேசம் பண்ணி விசதீதி விஷ்ணுன்னு சொல்லும்படியா எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கான். உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் அந்தர் பகிஷ்டதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அப்போ ஜடவஸ்து உள்ளே இருக்கிறதுனால தான் சர்வம்னு சொல்லிடுது. சேதனங்களுக்கு மட்டும் ஜீவாத்மா உள்ள மட்டும் வியாபிச்சிருக்கான்னு சொல்லாத அசேஷ சிதஜித் வஸ்து சேஷினே சேஷசாயினேன்னு சொல்லும்படியா சித்து அஜித்தாகிய ஜடவஸ்து அல்லது ஜீவாத்மா எல்லாத்துக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கான். அதனால தான் எங்கும் உளன் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டான். அவள் அங்கேயும் சொல்லச்சேவே அந்தர் பகிஷ்டதத் சர்வம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கான். ததுங்கிற வஸ்துவினால சொல்லக்கூடியதான
அச்சேதன வஸ்துக்குள்ளேயும் இருக்கான், எல்லாத்துலேயும் சொல்றதுனால ஜீவாத்மாவுக்குள்ளேயும் இருக்கான். தத்து சர்வம் அப்படிங்கிறதுனாலேயே பிரிச்சும் சொல்லலாம். இல்லை தத் சர்வம்னா இந்த உலகத்துல எதெல்லாம் ஜென்மாத்தியசிய அப்படிங்கிறது மாதிரி எதெல்லாம் இங்கே ஜனிச்சிருக்கோ எதெல்லாம் உண்டாயிருக்கோ சேத்தனத்தில் அத்தனை உள்ளியும் வியாபிச்சிருக்கான் எம்பெருமான் அப்படிங்கிறச்சே. அப்படி பகவான் அந்தரியாமையா வந்தான்னா பகவான் ஞானத்தினால வியாபிக்கிறான்னு சொல்லக்கூடாதுங்க, விக்கிரகத்தோட வியாபிக்கிறான். ஏன்னா பகவானுக்கு சரீரம் வேற ஆத்மா வேற கிடையாது. நமக்கெல்லாம் தான் சரீரம் வேற ஆத்மா வேற. பகவானுக்கு இது அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரம்னா உபனிஷத் பஞ்சோபனிஷத் மயமான சரீரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எப்போ மந்திரம் வேற, மந்திரத்துக்கு உட்பட்டவரான மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவான பரபிரம்மம் வேற இல்லை. மந்திரம் மந்திரத்துக்கு மந்திர வேத்தியமான வஸ்து அப்படின்னா மந்திரம் மந்திரத்தினால சொல்லப்பட்ட பொருள். ஏன்னா சப்தத்துக்கும் வஸ்துவுக்கும் பேதம் கிடையாது, ரெண்டுத்துலையுமே தொடர்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு வஸ்துன்னு எடுத்துட்டியானா, ஒரு காகிதம் அப்படின்னு எடுத்து காமிச்சானா, இந்த காகிதம் அப்படிங்கிற சொல் காகிதத்தை விட்டு பிரித்து இருக்க முடியாது. ஏன்னா இது பேர் என்ன அப்படின்னா, இதை ஒரு அடையாளம் சொல்லணுமானா காகிதம். காகிதம் நீ சொன்னால் மனசுக்குள்ள அந்த ரூபம் வந்துடும். அப்போ ரூபத்துக்கும் நாமத்துக்கும் சப்தத்துக்கும் அவ்வளோ ஒத்துமை இருக்கு. ஏதோ காளிதாசன் போன்றவெல்லாம் முதலியே சொல்றா இல்லையா, வாக்கர்த்தா விவ சம்பிருத்தௌ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா. வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு இல்லையா. அதை மாதிரி பகவானுடைய சரீரம் ஆத்மா ரெண்டு வேற வேற கிடையாது, ரெண்டுமே பஞ்சோபனிஷன் மயம்தான். சரீரமே உள்ள இருக்கிற ஆத்மானா அதுதான் எப்படி இருக்கிறானா அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னார் ராமானுஜர். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறது தான் ஸ்வரூபம், பகவானுடையதான ஆத்மஸ்வரூபத்தையே சொல்றது. பரபிரம்மஸ்வரூபம் ஞானமயமா ஆனந்தமயமா ஜோதிர்மயமா இருக்கக்கூடியது. அதான் சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ சூழ்ந்ததனில் பெரியா பர நன் மலர் ஜோதியோ அப்படின்னு சூழ்ந்ததனில் பெரியா சுடர் ஞான இன்பமேயோன்னு. சுடர்னா ஜோதிர்மயம், ஞானம்னா ஞானமயம், இன்பமேயோன்னா ஆனந்தமயம் அப்படிங்கிறச்சு ஆனந்தமயகான்னு வேதம் சொல்றது இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் வைகுண்டத்திலேருந்து அவர் எல்லா இடத்துலையும் வியாபிக்கணுமானா சரீரத்தோடு தான் வியாபிக்கிறார். அப்போ சரீரம்னு வியாபகத்தில் சரீரம் இருக்கிறதானா ஒவ்வொரு வஸ்துவிலையும். அப்போ சரீரத்திலேருந்து பிராட்டியை பிரிக்க முடியாது. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படிங்கிறதுனாலையும் அனபாயினி அனபகமா அப்படின்லாம் சம்ஸ்கிருதத்தில் வேதத்திலேயும் சொல்கிறதுனாலையும் அவள் பிரியவே மாட்டான் மார்பை விட்டு. எப்படி ஓம்காரத்தில் அகாரம் இருக்கு, அகாரத்திலேருந்து இந்த பிராட்டியை பிரிக்க முடியாது. அகார வாச்சனான பகவான் விட்டு பிராட்டி பிரிக்க முடியாததுனால அகாரத்துக்குள்ளேயே பிராட்டியும் அந்தர்கதம் அப்படின்னு தான் நம்ம பூர்வாச்சாரெல்லாம் காட்டுறா. அது மாதிரி எல்லா வஸ்துக்கள் உள்ளேயும் பெருமாளும் வியாபிச்சிருக்கார். பெருமாள் இருக்காருனாலேயே பிராட்டி இருக்கணும். பெருமாள் அங்கே உட்காண்டிருப்பாரா, ஒவ்வொருத்தர் உள்ளேயும் பெருமாள் உட்காண்டிருப்பாரா, நின்றுட்டு இருப்பாரா, படுத்துட்டு இருப்பாரா, நடந்துட்டு இருப்பாரானா. எந்த கோலத்தில் பகவான் இருக்கான்னு நமக்கு தெரியாது இல்லையா. எந்த கோலத்தில் இருந்தாலும் அங்கே ஆசனம் வேணும். உட்காண்ட கோலத்தில் பெருமாள் இருந்தாருன்னா அங்கே சிம்மாசனம் வேணும். ஒரு கால் பெருமாள் நின்ற கோலத்தில் இருந்தாரானா அவருக்கு மரவடி பாதுகை வேணும். ஒரு கால் அவர் படுத்துட்டு இருக்காரானா படுக்க வேணும். எப்படி இருந்தாலும் அவருக்கு பாதுகையாவது சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் அப்படின்னு இருக்கிறதுனால நீ எந்த கோலத்தில் பகவான் இருந்தாலும் அந்தரியாமையா. அப்போ ஆதிசேஷன் தான் இத்தனையுமா ஆகியிருக்கிறதுனால ஆதிசேஷனும் பிரிய முடியாது. அப்போ இந்த மூணு வஸ்துக்கள் ஆதிசேஷன் பிராட்டி பெருமாள் இது மூணு சேர்ந்து தான் அந்தரியாமியே அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் எம்பெருமானச்சே. அப்பவும் அந்தரியாமியா இருக்கச்சவும் ஆதிசேஷன் இருக்கார் எல்லா இடத்துலையும். அதுவும் ஒரு அவதாரம் தான். வைகுண்டத்தில் பிரதானமாக அனந்தன் ஆதிசேஷன் இருக்கார். அவதாரம் என்றார் பார்க்கடல படுக்கை ஆயிட்டார். அவரே எம்பெருமானே இங்கே என்னடானா ஆளில்லையாக ஆறார் எங்கள் ஊழிகாரத்தில். அதுக்கு அடுத்து இப்போ என்னடானா அந்தரியாமியாக வந்தாலும் கூடவே இவரும் அவதாரம் பண்ணுறார். கூடவே பகவானுக்கு ஆசனமாவோ படுக்கையாவோ மரவடியாவோ கூடவே வந்துடுறார். அதுக்கப்புறமா என்னன்னா விபவ அவதாரங்கள் அப்படின்னு எடுக்கச்சே. அப்போ அங்கேயும் அவதாரத்தில் கூட வரார். ஒரு கால் பகவான் வரச்சேவே ராமாவதாரம்னு எடுத்தால் எல்லாருக்கும் தெரியும். சேஷோ லக்ஷ்மண உச்சதே அப்படின்னு ஆதிசேஷனா வந்தார். ஒரு கால் அடுத்தது கிருஷ்ணாவதாரம் பண்ணச்சேவும் ஆதிசேஷனே சேஷோன்வகாத் வாரி நிவாரையன் பனைகி அப்படின்றது சென்றால் குடையாம்னு அவதாரம் பண்ண உடனேவே கொற்ற மழையில் கூட்டின்னு போகிறார் வசுதேவர் கோகுலத்துக்கு. அப்போவே ஆதிசேஷன் கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூபத்தோடு அப்படியே வந்துட்டார். ஒவ்வொரு ரூபமே அவதாரம் தான். மூல ரூபத்திலேருந்து வர அவதாரம் தான் வந்தார். அதுக்கப்புறமா என்னன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் பலராமன் அப்படிங்கிற பேரில் அவதாரம் பண்ணிட்டார் ரோகிணிக்கு. இப்படியாக ரோகிணிக்கு புத்திரனாக பலராமராக தோன்றி அந்த அவதாரம். அதுக்கடுத்து கலியுகத்திலையும் அவதாரம் உண்டு இல்லையா.
கலியுகத்தில் அவதாரம் பண்ணணும் இல்லையானா ஆதிசேஷன். அதுக்கு முன்னாடியே யோக மார்க்கத்தை காட்டுறதுக்கு பதஞ்சலியாகவும் வந்தார். பதஞ்சலியே ஆதிசேஷ அவதாரம் அப்படிங்கிறதான் பிரசித்தம். இதை மாதிரி எடுத்தோம்னா இவருக்கே தசாவதாரத்துக்கு மேலே சொல்லிட்டு போகலாம் ஆதிசேஷனுக்கே. அதுக்கடுத்து இங்கே கலியுகத்தில் ராமானுஜராக அவதாரம் பண்ணார் அப்படின்னு. அதே மாதிரி இது மாதிரி இல்லை ஒரு கால் ஸ்தாவரமாக அவதாரம் பண்ணார், இல்லை ஒரு மரமாக அவதாரம் பண்ணார்னா நம்மாழ்வார பகவானே அவதாரம் பண்ண போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுண்டு நம்மளுடைய ஆழ்வார் திருநகரில் முன்னாடியே திந்திரிணி விருட்சமாக புளிய மரமாக பெரிய புளிய மரம் இன்றைக்கும் இருக்க 5000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்போ தோன்றித்தோ அந்த மரம் இன்றைக்கும் இருக்கார். ஆதிசேஷாவதாரம் அப்படின்னு புராணத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. சடகோப அவதாரத்தை பற்றி நம்மாழ்வாருடைய அவதாரம் பற்றி புராணங்கள்லையும் அங்கங்கே இருக்குது. அதுலேயும் சொல்லப்படுறது திந்திரிணி விருட்சம் ஆதிசேஷனேன்னு. அப்படி பகவான் எப்படி ஒரு ஆம்ர விருட்சமான ரூபத்தில் அவதாரம் பண்ணணும், மாமரமாக அவதாரம் பண்ணானோ பகவானே, அதை மாதிரி ஆதிசேஷனும் புளிய மரமாகவும் அவதாரம் பண்ணார். அதுக்கடுத்து ராமானுஜராக பிரசித்தமாக அவதாரம் பண்ணார். அவரே பின்னாடி மணவாள மாமுனிகளாக அவதாரம் பண்ணுறார். இதெல்லாம் விட வட இந்தியாவில் சைத்தன்யராக பகவான் பிறந்தான் அவ சொல்லச்சே கூட ஆதிசேஷன் தான் நித்யானந்த மகாபிரபு அவதாரம் பண்ணார்னு சொல்லப்படுறது. இப்படி எடுத்து பார்த்தோம்னா ஆதிசேஷனுக்கே பல்வேறு அவதாரங்கள் உண்டு. அதில் எல்லா ஆதிசேஷனுடைய எல்லா அவதாரங்களையும் எப்படி பகவானுடைய அவதாரங்களில் சிரேஷ்டதமமாக எல்லாரும் அனுபவிக்கிறாளோ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிறது மாதிரி ஆதிசேஷனுடைய அவதாரங்களில் முக்கியமான அவதாரம் ராமானுஜாவதாரம். அங்கே எப்படி பகவத் அவதாரத்திலே பூர்ணாவதாரங்களாக ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்னு சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே ராமானுஜாவதாரம் மணவாள மாமுனிகளுடைய அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டோமானா இது ரெண்டுமே பூர்ணாவதாரம் தான் ஆதிசேஷன் பண்ணது அப்படின்னு தெரியுது. அதில் ராமானுஜருக்கு வைகுண்டத்திலேருந்து இறங்கச்ச ஆதிசேஷனை பார்த்து பகவான் 200 வயசு ஆயுசு போட்டார். 200 வருஷ காலம் பூமியில இருந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தில் முக்கியமான வைஷ்ணவ தர்மமான பாகவத தர்மத்தை லோகம் பூரா நீ காண்பிச்சு கொடுத்துட்டு வா, எல்லாரையும் உஜ்ஜீவிக்கும்படிக்கு பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பச்சே. உடனே ஆதிசேஷன் அங்கேருந்து கிளம்பி வச்சு 200 வருஷம் இருக்கணும் தான் வந்தாராம். ஆனால் இங்கே 125 வருஷம் இருக்கிறச்சேவே அவருக்கு போரும்னு தோணி கிளம்பிட்டார். திருப்பி இங்கேருந்து கிளம்பினார். ஓ உலகினது இயல்வேன்னு பார்த்துட்டு கிளம்பினார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்த அவதாரத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் அநேகமாக பூர்த்தி பண்ணியாச்சு, சித்தாந்தங்கள் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் ஒருத்தர் ஜகத்து மித்தேன்னு சொன்னால், ஒருத்தர் ஜகத் சூன்யம் எல்லாமே சூன்யம்னு ஒரு வாதிகள் பேசினா, ஜகத்து மித்திய சொன்னால் சில பேர் ஜெகத் சத்தியம்தான் விவகார சத்தியம் அப்படின்னா இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசிட்டு கச்சே. ஆனால் ராமானுஜர் வந்து காண்பிச்சு கொடுத்தார், விசதமாக தத்துவத்திரயத்தையும் காண்பிச்சு கொடுத்தார். பிரகிருதியும் சத்தியம்தான், பிரவாக ரூபமாக இருந்துகிட்டே இருக்கு சத்தியம், ஜீவாத்மாவும் சத்தியம்தான், பரமாத்மாவும் சத்தியம்தான் அப்படிங்கிற 3 தத்துவங்களையும் எடுத்து காட்டுறார். ஏன்னா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படிங்கிற இங்கே அகம்னு ஒரு வஸ்துவை சொல்லிட்டு துவா நீ அப்படிங்கிற ஒரு வஸ்துன்னு சொல்லி உன்னுடைய சர்வ பாபங்கள்லேருந்து நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு பேதப்படுத்தி பேசுறதுனாலே ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்றதும் தெரியறது. இதுக்கு மேலே பிரகிருதின்னு ஒன்று தெரியறது. இது சத்தியமாக இருக்கு. எவன் வைகுண்டமே போயிட்டா கூட, முக்தனா போய் வைகுண்டமே போயிட்டான்னா கூட அவனை பொறுத்தவரைக்கும் சம்சாரம் இன்மை இல்லையே தவிர, ஆனால் இங்கே சம்சாரம் சுழற்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒன்றும் அழிவு கிடையாது. அவனை பொறுத்தவரைக்கும் அவன் வைகுண்டம் போயிட்டான்னா அவனுக்கு சம்சாரம் கிடையாதுங்க. ஏன்னா அஸ்பிருஷ்ட சம்சார கந்தரா இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களை போல இவன் ஆயிடுறான் சாலோக்கியத்தை அடைஞ்சு. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் சம்சாரம் ஒழிஞ்சுடுத்தே தவிர, ஆனால் சம்சாரம் இங்கே நடந்துருக்கு. மற்ற ஜீவராசிகள் இருக்கா இல்லையா, அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். இதுவும் நித்தியமானதாக இருக்கு. அப்போ பிரகிருதி, ஈஸ்வரன், ஜீவாத்மா 3 தத்துவங்களும் இருக்கிறதுனால இந்த 3 தத்துவங்களையும் எடுத்து காண்பிச்சு சித்தாந்தம் பண்ணார். விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறது சித்தாந்தம் பண்ணார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தகரம் வீத்வன் மண்டல கமல திவாகரம் பாஷ்யகாரமகம் பிரணமாமி அப்படின்ற இந்த கீர்த்தனத்திலையும் ஸ்ரீ அண்ணாவுடைய கீர்த்தனம். அவரும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தகரம் அப்படின்றார் இல்லையா. அப்படி விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற சித்தாந்தம் அவரே சுவாமி ராமானுஜரே அசேஷ சிதஜித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதியே விஷ்ணவே நமஹா அப்படின்னு பிரதம ஸ்லோகம் ஆரம்பிக்கச்சேவே, வேதார்த்த சங்கிரகத்தை ஆரம்பிக்கச்சேவே அந்த கிரந்தத்தில் சொல்கிறார். அசேஷ சிதஜித் வஸ்து சேஷினே, பாக்கி இல்லாத சேஷம் இல்லாத அனந்த ஜீவாத்மாக்களுக்கும்
அனந்தமான இந்த பிரகிருதியாகிய அச்சேதன ஜட பொருள்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சுவாமி அவன் தான். யாருடானா சேஷசாயினே அப்படின்னு ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்கிற அந்த பெருமான் தான் சித்து அச்சித் எல்லாத்தையும் சரீரமாக கொண்டு அதுக்கு சரீரியாக அந்தரியாமியாக வேதம் அந்தரியாமி பிராமணத்தை சொல்றது இல்லையா, அது மாதிரி பகவான் எழுந்தொழிருக்கான்ற சித்தாந்தத்தை பண்ணி, சித்தாந்தம் யாருக்குடானா அது வாதிகளுக்கு, தார்க்கிகர்கள்லாம் உட்காந்து இப்படி சித்தாந்தம் அப்படி சித்தாந்தம் அப்படின்னு பேசிட்டு இருந்தா இல்லையா, அவளுக்காக ஒரு வேலியை போட்டால் தானே உள்ள பயிரை நல்லபடியாக வளர்க்க முடியறதுனால ஸ்ரீ வைஷ்ணவன்றதான இந்த பயிரை வளர்க்கணுமானா முதல்ல வேலியை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆச்சரியமான ஒரு வேலியை போட்டார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ணி சாதிச்சார். அப்புறமா என்ன எடுத்துறேன்னா, இந்த வாதத்துக்கு அப்புறமா வேற எந்த வாதமும் எடுபடாத போயிடவே எல்லாரும் அப்புறமா ஜெகன் சத்தியம் அசத்தியம் வா நேதரேதி மதிர்மம ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் சத்தியமேவ விஜானதாம் அப்படின்னும் கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவமகம் ந ஜானே. நீ உலகம் இருக்கோ இல்லையோ அதை விடுப்பா, அது பொய்யோ மெய்யோ அதை விட்டுரு. கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தம் சத்தியம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறா இல்லையா, எல்லா பெரியவாளும் ஒத்துக்கிறா, அதில் ஒன்றும் பேதம் இல்லை. ஏன்னா யார் வந்தா என்ன, எல்லாரும் நாராயணனை தானே சொல்லி ஆகணும். ஆனால் கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவமகம், அந்த கிருஷ்ணனை தவிர இன்னொரு தத்துவம் இருக்கிறதா எனக்கு தெரியலேன்னு வேற சொல்கிறாளே பெரியவாள்லாம். அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட கண்ணன் கடலினை தானே எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறச்சே சித்தாந்தத்தை பண்ணார். ராமானுஜர் பண்ண காரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம், அலாதி. அவர் தமிழ் மொழிக்கு கூட பெரிய பெரிய கைங்கரியங்களை பண்ணியிருக்கார். ஏன்னா திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு இமயமலை உச்சியில் போனாலும் சரி, வெளிநாடுகளில் போனாலும் சரி, திவ்ய பிரபந்தம் இன்னைக்கும் ஓதின்னு இருக்கா. தமிழ் மொழி தெரியாதவா கூட நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கா. அப்படிங்கிறச்சே அப்பேற்பட்டது திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதமாக்கினால திராவிடோபனிஷத் அப்படின்னும் திராவிட வேத சாகரம் அப்படின்னு சொல்லப்படுறதான திவ்ய பிரபந்தாதிகள் எல்லாம் பூரா லோகம் பூரா அள்ளி கொடுத்தார். இதோடு இல்லாத திவ்ய தேசங்கள் அத்தனை இப்போ முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா, 107 திவ்ய தேசங்கள் பூமியில் அத்தனையும் கட்டி காப்பாற்றணுமே. எப்படி எப்படிலாம் வேலைக்கு பகவான் இது அவதாரம் மிச்செல்லாம் அத்தனை பேர் என்ன நினச்சிட்டு இருந்தாலும் பூஜைக்கு ஒரு மூர்த்தின்னு நினச்சிருந்தா, இது அவதாரண்டா பயலை, இது அர்ச்சாவதாரம் அப்படின்னு அது அவதாரமாக காண்பிச்சு கொடுத்ததே முக்கியமாக ஆழ்வார்களும் பின்னாடி வந்த ஆழ்வார்களுடைய அடிவொற்றி வந்ததான ராமானுஜனும் தான். அப்படி இருந்துச்சு சுவாமி ராமானுஜர் அந்த திவ்யதேசங்கள் எல்லாம் காண்பிச்சு கொடுத்து எந்தெந்த நேரங்களில் எப்படி எப்படியான திருவாராதனங்கள் பண்ணணும், அது மட்டும் இல்லாத எப்படி பாவபுஷ்டியாக பண்ணணும். சபல குழந்தைய கணத்தடி குழந்தைய பார்த்துக்கிறது மாதிரி பார்த்துக்குங்கோ நம்பெருமாளைன்னு சொல்லிட்டு தான் பரமதம் எழுந்தொழினார். அப்படிங்கிறதால பச்சிளம் குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும். யாரை? அர்ச்சாவதார பெருமாளை. நம்ம ஆத்துல ஃபோட்டோவில் ஒரு பெருமாள் இருந்தால் கூட அதுவும் அர்ச்சாவதாரம் தான். ஏன்னா ஓவிய ரூபமாகவும் அர்ச்சை உண்டு. அஷ்டவிதமான அர்ச்சாவதாரம் சொல்லப்படுறது பாகவதாதி புராணத்தில். ஃபோட்டோ ரூபமாகவும் இருக்கலாம். மிருண்மயி அப்படிங்கிறதுனாலேயே கொலு பொம்மைன்னு இப்போ சொல்லலையே, அந்த மாதிரியான மண்ணில் செய்ததான விக்கிரகமாகவும் வச்சுக்கலாம் பூஜைக்கு. மணிமயின்றதுனாலேயே ஸ்படிகம் முதலியதான மணிகளில் மரகதம் போன்ற மணிகள்லேயே கூட விக்கிரகமாக வச்சுக்கலாம். அல்லது சிலாமயி அப்படிங்கிறதுனால சாலக்கிராமமாக திருவாராதனம் பண்ணலாம். அல்லது சிலா ரூபியாக அர்ச்சாவதார பெருமாளை வச்சு பண்ணலாம். பஞ்சலோகங்களில் லோகமயின்றதுனாலே பஞ்சலோகத்தில் வச்சு பண்ணலாம். மனோமயினா மனசில் கல்பிதம் பண்ணினதான ஒரு ரூபத்தில் பண்ணலாம். இல்லை அஷ்டவிதமான அர்ச்சாவதாரம் இருக்குது. அதில் ஓவியம்னு சொல்கிறதுனாலேயே ஃபோட்டோவாக நம்ம வீட்டில் வச்சுன்னு பூஜை பண்ணால் கூட பகவான் பேசுவான். நீ கொடுக்குறதெல்லாம் ஏற்றுப்பான் பகவான். ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாவே பிரியதாத்மனஹா அப்படின்னு பகவானே சொல்கிறதுனால அப்படி பகவான் ஏற்றுப்பான். எதையுமே பக்தியோடு கொடுக்குறது தான் முக்கியம். பக்த சமர்ப்பிதம் அஸ்னாமி அப்படின்னு பகவானே சொல்கிறான் பார்த்தனை பார்த்து இல்லையா. அப்பேற்பட்டதாக அந்த அர்ச்சாவதாரங்களை பார்த்து குளிர்காலத்துக்கு என்ன விதமாக பகவானை உபசாரம் பண்ணணும், வெயில் காலத்துக்கு எப்படி உபசாரம் பண்ணணும், மழை காலத்தில் எப்படி உபசாரம் பண்ணணும், என்னென்ன பிரசாதம் அவனுக்கு கண்டருளை பண்ணணும், என்னென்ன விதமான வஸ்திரங்களை உடுத்தி விடணும், எந்தெந்த காலத்தில் எந்தெந்த புறப்பாடுகள் பண்ணணும், உற்சவங்களை கொண்டாடணும், எல்லாமே ராமானுஜாரிய திவ்யாக்ஞா. ராமானுஜர் போட்ட ஆக்ஞை தான். அத்தனை இருந்தும் அத்தனையும் பண்ணினார். எல்லா ஜீவர்களையும் பிராமணனா க்ஷத்ரியனா வைசியனா சதுர்த்தனா சண்டாளனா ஸ்திரீகளா புருஷாளா பிரம்மச்சரியா கிரகஸ்தனா வானப்பிரசனா சன்னியாசியா அப்படிங்கிற எந்த பேதமும் இல்லாத அத்தனை பேருக்கும் பஞ்சசம்ஸ்காரங்கள் பண்ணி பகவத் சாஸ்திரம் தான் பிரமாணம். அதை கொண்டு எத்தனை பேருக்கும் பகவத் சபாஷணம் பண்ணி வச்சு சம்பந்தத்தை ஏற்படுத்தி சம்பந்தாத்து சுவாத்மலாபகா அப்படின்னும் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்ற அந்த உறவை காண்பிச்சு கொடுத்து அவனை சரணாகதி பண்ண வச்சு எம்பெருமானுடைய திருவடியில்
பகவானுடைய அபிமான பாத்திரமாக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய அபிமான பாத்திரமா ஆக்கி வச்சுட்டு உந்தன் அபிமானமே உத்தாரகம் என்றுன்னு மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். அதை மாதிரி அபிமான பாத்திரமா ஆக்கி வச்சு ஆச்சாரியருக்கு இப்படியெல்லாம் பெரிய கைங்கரியங்களை பண்ணி பாரத தேசம் பூரா பல முறை சுற்றி எங்கள் சாலக்கிராம கிரிம் நிஷேவிய ரமதே ராமானுஜோயம் முனிகின்னு சாலக்கிராம க்ஷேத்திர பர்யந்தம் பூரா பாரத தேசம் திக் விஜயங்கள்லாம் பல முறை பண்ணி பல பேருக்கு கிராமமாக போய் சமாஷணங்களை பண்ணி எல்லாரும் சமாஷணம் பண்ணிட்டா மந்திரம் மூல மந்திரமான அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணலாம்னு இருந்த போதிலும் அத்தனை பேர் சமாஷணம் பண்ணிக்காதவாளுக்கு என்ன கதினா நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பக்தருடையர்னு கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் போய் நாராயணன் நாமத்தை அள்ளி வீசினார் சுவாமி ராமானுஜர். ஆக இப்படி ஜீவாத்மாக்களை உத்தரிப்பிக்கணும், அத்தனை பேரையும் கரையத்தனம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் ராமானுஜருடைய அவதாரமே. அப்படி அவதாரங்கள் பல காரியங்களை பண்ணார். அவர் காலத்தில் அவர் பண்ணாத காரியமே இல்லை. 125 வயசுக்குள்ளால எப்பேற்பட்ட காரியங்களெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் 125 வயசுக்கே நம்ம வந்த காரியங்கள்லாம் நிறைய அநேகமாக பண்ணியாச்சு, இனிமேல் கிளம்புவோம் அப்படின்னு இங்கேருந்து வைகுண்டத்துக்கு போனால் பெருமாள் ஒரு மொழி முழிக்கிறாராம். ஏன் நம்ம தான் எல்லா கைங்கரியமும் பண்ணினோமே பூமியில் அனுப்பிச்சதுக்கு என்ன பெருமாள் இப்படி முழிக்கிறாரேன்னா, உனக்கு 200 வயசு ஆயுசு போட்டுருக்குச்சு, 125க்கே ஏன் வந்தீர், அதில் மறுபடியும் சொச்ச காரியத்தை பண்ணுறதுக்காக கிளம்பும் பூமிக்கு அப்படின்னு அனுப்ப இந்த சேஷமான 75 வயசு இருக்கு இல்லையா, அந்த ஆயுசை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் இப்போ சுவாமி மணவாள மாமனிகளாக அவதாரம் பண்ணார். அதுக்குள்ளாலேயே அநேகமாக ஒரு 200 வருஷம் கிட்டத்தட்ட வித்தியாசம் வந்துடுது. அதுக்கப்புறம் குரு பரம்பரையில் மற்ற ஆச்சாரியர்கள்லாம் வந்துட்டா. சுவாமி ராமானுஜருக்கு அப்புறமா எம்பாருக்கு அப்புறமா பட்டருக்கு அடுத்து நஞ்சியர், நம்பிள்ளை, அப்புறம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, இந்த பக்கம் எடுத்தோன்னா வேதாந்த தேசிகர், இந்த பக்கம் எடுத்தோன்னா பிள்ளை லோகாச்சாரியார், வடக்கு திருவீதி பிள்ளை லோகாச்சாரியார். அவளுடைய காலத்தில் தான் தேசிகர் வரார். பிள்ளை லோகாச்சாரியருக்கு வயசான காலத்தில் தான் தேசிகர் வரார். அதுக்கு அடுத்தது பிள்ளை லோகாச்சாரியுடைய சிஷ்யர் கூரகுலோத்தமதாசர், அவருடைய சிஷ்யர் திருவாய்மொழி பிள்ளை, அவருக்கு சிஷ்யராக தான் மணவாள மாமனிகளாக அவதாரம் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷ காலத்துக்கு மேலே வித்தியாசம் வந்துடுத்து ராமானுஜருக்கும் மணவாள மாமனிகள். இப்போ அதுக்கு நடுவிலேயே முஸ்லீம்கள்லாம் வந்து இங்கே படையெடுத்து உலுக்கான் போன்றவெல்லாம் படையெடுத்து திவ்ய தேசங்கள்லாம் துவம்சம் பண்ணி இங்கே இருக்கிற அர்ச்சாவதார பெருமாள்லாம் அவாவா திவ்யதேச பெருமாள் ஆழ்வார் எல்லாருமே கிளம்பி எங்கேயோ கேரளாவில் திருக்கணாம்பி போன்ற இடங்களெல்லாம் போய் அவாவா இருந்து பிறகு ரங்கநாதரே 40 வருஷ காலம் ஸ்ரீரங்கத்தில் இல்லை நம்பெருமாள் கிளம்பி இப்படி உலா போகிறது மாதிரி அன்றைக்கி தான் காடு மேடெல்லாம் அலைஞ்சார் ராமாவதாரத்தில் மனுஷர்காய் படாதனப்பட்டுன்னா இப்போ கலியுகத்தில் அர்ச்சாவதாரம் கூட படாதனப்பட்டு எங்கே போய் கிட்டத்தட்ட திருமலையில் இருந்து கொப்பனாரியன்னு சொல்லக்கூடியதான ராஜா தேசிங்கு மூலமாக மறுபடியும் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார். அப்போ தான் ஸ்ரீரங்கத்துக்கு இவரை வரைச்சதான் சுவாமி மணவாள மாமனிகள் இங்கே அவதாரம் பண்ணி ஒரு 3 வயசு மாமனிகளுக்கு இருக்குச்சு. நம்பெருமாள் மறுபடியும் ஆஸ்தானத்தில் வந்தார் ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் சரித்திரம். அப்போ இப்போ எல்லாம் முஸ்லீம்களால் படையெடுப்புனால எல்லாம் அழிஞ்சி குலைஞ்சி பல கோவில்கள் பல விதமாக இடிபட்டு பல மூலவரை காணும், பல உற்சவரை காணும், எங்கே போனார் தெரியலையேன்னா தவிச்சு இருக்கிற சமயத்தில் இப்போ பெரிய திவ்ய தேசங்களை கட்டி காப்பாற்றி மறுபடியும் ராமானுஜர் என்ன ஆக்ஞா பண்ணாரோ எப்படி நடத்தணும்னு சொன்னாரோ சம்பிரதாயப்படி அதெல்லாம் திருப்பி கொண்டு வரதுக்காக தான் மணவாள மாமனிகள் அவதாரம் பண்ணுறார். அப்போ திவ்ய தேசங்களெல்லாம் கட்டி காப்பாற்றணும், பழையபடி பகவானுக்கு எம்பெருமானுடைய கைங்கரியங்களை எல்லாரையும் ஈடுபடுத்தணும். இதாண்டா புருஷார்த்தம். நீ இங்கே இருந்தாலும் அத்திர பரத்திர சாப்பி, இங்கே இருந்தாலும் உனக்கு கைங்கரியம் தான், வைகுண்டம் போயிட்டாலும் கைங்கரியம் தான் அப்படிங்கிறதுனால ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இப்போ இந்த அவதாரமே. பிரதானமாக அர்ச்சா அவதாரம். 2வது, நமக்கு இனிமே பெருமாள் பரபிரம்மம் இல்லை அப்படிங்கிறத காட்டணும். வேதம் சொல்றதே நாராயண பரம் பிரம்ம, அது ராமானுஜர் அவதாரத்துக்கு முன்னாடி இந்த வேத மந்திரம். இப்போ அதே வேத மந்திரமே ராமானுஜருக்கு அப்புறமா என்ன எடுக்கிறேன்னா ராமானுஜ பரம் பிரம்ம தத்வம் ராமானுஜ பரான்னு ஆயிடுத்து வேத மந்திரமே. அப்படி ஆயிடுத்து அப்படின்னா ஆமாம் உபய விபூதி நாயகனாக இருந்தால் தானே அவரை பிரம்மம்னு சொல்ல முடியும். பரமாத்மானா அவருக்கு சம்சாரமும் சொத்து, வைகுண்டம் சொத்து, 2 சொத்தும் சாவி கோத்து அவர்கிட்ட இருக்கிறவர்களும் அவர் பரபிரம்மம். கடவுள், ஈசன், இறைவன் என்னென்ன பேரில் சொல்லமோ அது பரபிரம்மம், பரம் ஜோதி, பரம் தேயம், பரம் தத்துவம், பரமாத்மா அப்படின்னு என்னென்ன பேரில் சொல்லி இங்கிலீஷில் காடுன்னு கூட சொல்லி எல்லாம் அவரை தான் குறிக்கும் நாராயணனை. ஆனால் அது வாஸ்தவம் தான். என்னாச்சுன்னா சொத்தெல்லாம் கொடுத்துட்டு ஓய்வு எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டான். விஸ்ராந்திம் அபிரோச்சையன்னார் இல்லையா தசரதன், அதை மாதிரி எல்லாத்தையும் ராமராகிய
ஆளுக்கடான பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் ராஜ்யபாரத்தை ஒப்படைச்சிட்டு அக்கடான்னு ரங்கநாதான்னு நான் இருக்கணும் அப்படின்னு தசரதர் ஆசைப்பட்டார் இல்லையா? அதை மாதிரி பகவானே நினைக்கிறான். இந்த உபயபூதியும் கட்டி ஆண்டு 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 எத்தனை யுகங்கள், எத்தனை கல்பங்கள், எத்தனை ஆச்சோ சிருஷ்டி ஸ்திதி சம்மாரங்கள், இதெல்லாம் இந்த சாவி குத்தை ஆட்டாது ஒரு புள்ள ஆளுக்களான புள்ள வந்து அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியாக ஓய்வெடுத்துப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பெருமாளுக்கு, ரங்கநாதருக்கு அங்கேருந்து ராமானுஜன் கிளம்பி காஞ்சிபுரத்தில் நீங்கள் வந்தார் இல்லையோ, வந்த உடனே இவரை பிடிச்சி வச்சுக்கணுமே முதல்ல. எங்க பெருமாள் தேவப்பெருமாள் அப்படின்னு காஞ்சிபுரம் போற எங்க பெருந்தேவி தாயார், எங்க பேரருளாளன் வரதராஜன் அப்படின்னு போயிட போறாருன்னு பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக உமக்கு என்ன வேணுமோ அந்த வரனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னுச்ச. நீ இந்த இடத்துல இருந்து மாம் புஷ்யன்னு என்னை புஷ்டி பண்ணு, இங்க இரு அப்படின்னு தென்னரங்கர் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு இந்த ஸ்ரீரங்கத்தை எப்படி இருக்கணுமோ சீர்மைப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணும் அப்படின்னு பெரிய பெருமாள் சொல்லி ஆக்ஞாபிக்கச்சே, அப்படியானா எனக்கு ஒரு வரனை கொடுத்தா நான் அந்த ஸ்ரீரங்கத்துல இருந்து எல்லா கைங்கரியங்களையும் குறைவர நடத்துறேன் அப்படின்னார். என்ன வரம் வேணும் அப்படின்னார். எதை கேட்டாலும் கொடுப்பேன், என்ன வரம் வேணும் அப்படின்னு ராமானுஜரை பார்த்து கேட்க, உங்க இடுப்புல இருக்க அந்த சாவி கொத்து சம்சாரத்துக்கும் வைகுண்டத்துக்குமான சாவியம், அந்த உபய விபூதியினுடைய சாவி கோத்து உங்ககிட்ட இருக்கே அதை என்கிட்ட கொடுத்துரும், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீர் பெரிய பெருமாள் ஓய்வு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இதை மாதிரி கேட்டு வாங்கிட்டு கைங்கரியம் பண்ணுறதுக்கு யாருடா ஆள் இருக்கான்னு தானே எதிர்பார்த்தோம். ஆஹா, நம்மளையும் சேர்த்து பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் கிடைச்சாரே அப்படின்னு இந்த சாவி கொத்தை எடுத்து, இனிமே நீர் உடையவர், விண்ணுலகும் மண்ணுலகும் தானுடையோன் வாழியே அப்படின்னு ராமானுஜனுடைய வாழி திருநாமத்தை சொல்றது மாதிரி, விண்ணுலகமாகிய வைகுண்டம் மண்ணுலகமாகிய சம்சாரம் ரெண்டுத்தையும் உடையவன் நீதான் அப்படின்னு அந்த சாவி கொத்தை கொடுக்க, அது முதற்கொண்டு விண்ணுலகும் மண்ணுலகும் தான் உடையோன் அப்படிங்கிறதுனாலேயே உடையவர் அப்படின்னு பேர்ல. அப்ப எப்போ சம்சார் பெருமாளே அவர் கையில தான். இப்போ பெருமாளையும் தன்னை ஒப்படைச்சிட்டார். இனிமே நானும் சேர்ந்து உன் சொத்து, நீ தான் சுவாமி. என்னதான் நம்ம சம்பிரதாயத்தில் சுவாமினாலே ராமானுஜர் தான் குறிக்கும் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட சுவாமி ராமானுஜர், அவர் கையில் தான் எல்லா சொத்து இருக்கு. பெருமாள் உட்பட அவர் கையில் தான் ஜீவாத்மாக்களை நம்ம அத்தனை பேருமே ராமானுஜர் கையில் தான். பிரகிருதி கூட ராமானுஜர் இட்ட வழக்கு தான். அப்படிங்கிறதுனால தத்துவத்திரையும் அடக்கி உள்ள உட்கார வச்சுன்னு சுவாமியா உட்காந்துக்கிறார் ராமானுஜர். கோயிலில் பார்த்து அவர்னு கை குவிச்சுன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கே தவிர என்ன அர்த்தம் தெரியுமோ, இந்த கையில் பெருமாள் இருக்கார், இந்த கையில் ஜீவன் இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறவனே நான் தான் அப்படிங்கிறத காட்டுறதான் அவர் அஞ்சலி பண்ணுறது. நம்மெல்லாம் அஞ்சலி பண்ணுறதுக்கு அர்த்தம் வேற. வினயத்தினால அஞ்சலிம் பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினம், சீக்கிரமாக பகவானுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த அஞ்சலி அப்படிங்கிற வணக்கம்ன்ற முத்திரையை காட்டுறோம், தொடரும். ஆனால் ராமானுஜர் அஞ்சலி பண்ணார்னா அர்த்தம் வேற. ஒரு கையில் ஜீவாத்மாக்கள், ஒரு கையில் பரமாத்மா, ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறவர் அவர் தான் கை குவிச்சுட்டே இருக்கார், பிரிக்க இஷ்டப்படல அவர். அப்படி ஜீவாத்மாக்கள் தேசாமகம் சமுத்திரதா மிருத்யு சம்சார சாகராதுன்னு கீதையில சொன்னானே தவிர இந்த அவதாரத்தில் தான் இப்படி ராமானுஜர் எல்லாரையும் பகவானோட சேர்த்து வைக்கிறதுக்காக அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவான்னு மனபாள மாமுனிகள் ராமானுஜரை சொல்லச்சே சொல்றார். அனைத்துலகம் வாழ அப்படிங்கிறதால, ஏன்னா உலகம்னு சொல்லிட்டா இந்த பூமியை நினைச்சிட போறானே, இந்த மட்டி, இவனுக்கு புரிஞ்சது இவ்வளவுதான். இவன் அஞ்ஞானி. மண் உலகுன்னு சொன்னாலே இந்த பூமி தான் நினைச்சிருவான். அதெல்லாம் அனைத்துலகும் அகில புவன ஜென்ம அப்படின்னாலே ஆரம்பமே ஸ்ரீபாஷத்தில் அந்த மாதிரி அகில புவனங்கள்ல இருக்கிற சமஸ்த ஜீவாத்மாக்களையும் அப்படின்னு அனைத்துலகம். இங்கே அப்படின்னா வைகுண்டம் கிடையாதுன்னா அதுவும் ஒரு உலகு தானே, அதுவும் ஒரு உலகு தானே. நலமிந்த மில்லதோர் நாடு அப்படிங்கிறார் இல்லையா, அதுவும் ஒரு நாடு தான். அப்போ பரம வியோமமாக இருந்தாலும் ஆகாசம் சிதாகாசம்லாம் சொன்னால் கூட அது வைகுண்டம் அப்படிங்கிறதே ஒரு லோகம் தானே. அந்த லோகமும் உள்பட அனைத்துலகம் வாழ, அங்கே இருக்கிறவாளையும் வாழ வைக்கிறார், இங்கே இருக்கிறவாளையும் வாழ வைக்கிறார், அங்கே இருக்கிற எம்பெருமானையும் வாழ வைக்கிறார், இங்கே இருக்கிற அர்ச்சாவதார பெருமானையும் வாழ வைக்கிறார். அப்படிங்கிறதால அனைத்துலகம் வாழ பிறந்த, அதுக்காக பிறந்தவர் நம்ம ராமானுஜர். எதிராச மாமுனிவா, எதிராஜன்றதான மாமுனிகளே. ஏன்னா முன்னாடி இருந்த மாமுனியெல்லாம் மாமுனி இல்லைன்னு அர்த்தம். யார் இருந்தா? விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி போன்றவெல்லாம் மகாமுனின்னு பேர் வாங்கியிருந்தான். அதெல்லாம் இதிகாச புராண காலத்தில். ஆனால் மொத்தமாக எடுத்து பார்த்தோம்னா எதிராச மாமுனிவா, ஏழைக்கு இறங்கா இனின்னார் இல்லையா. கிருபை, அவருடைய கிருபா மாத்திரனால, அபிமான மாத்திரனாலேயே எல்லாருக்கும் வைகுண்டம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ராமானுஜரை காட்டுறதுக்கு வந்த அவதாரம் ராமானுஜரே. மறுபடியும் எப்படி நாராயணனை காட்ட நரன்ற பேரில் அவதாரம் பண்ணாரோ பகவானே, அதே மாதிரி ராமானுஜராகிய அவதாரத்தை காட்ட ராமானுஜரே மனவாள மாமுனிகள் பேரில் அவதாரம் பண்ணி இந்த ஐப்பசி மூலத்தில் அவதாரம் பண்ணார் ஆழ்வார் திருநகரில்.
அது நம்ம சம்பிரதாயத்தில் ஆழ்வார், எம்பெருமானார், ஜீயர் 3 பேருக்குமே அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லுவா. ஆழ்வார் திருநகரி தான் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார். ஆழ்வார் திருநகரில் தான் முதல்ல ராமானுஜர் விக்கிரக ரூபமாக பவிஷ்யதாச்சாரியன்ற பேரில் அவதாரம் பண்ணார். அதே ஊரில் தான் மணவாள மாமுனிகளும் அவதாரம் பண்ணார். அப்படிங்கச்சு அதில் கோமடத்தாழ்வான் அப்படிங்கிற ராமானுஜர் ஏற்படுத்தின சிம்மாசனாதிபதிகள் 74 பேரில் ஒருத்தர். அந்த கோமடத்தாழ்வானுடைய வம்சத்தில் சுவாமி ராமானுஜரே மணவாள மாமுனிகளாக ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினார். அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவதாரம் பண்ணி தன்னுடைய தகப்பனார்கிட்டேருந்தே சாஸ்திரங்களெல்லாம் அதிகரித்தார். சமாஷ்ணமும் தகப்பனார்ட்டே ஆயிடுத்து. இருந்த போதிலும் தகப்பனார் ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சுட்டார் அப்படின்ற உடனே அதுக்கு அடுத்தது தனக்கு ஆச்சாரியராக ஒருத்தர் வேணுமே முக்கியமாக அப்படிங்கிறச்சே திருப்பி திருவாய்மொழிப்புள்ள தான் அப்போ வந்து ஜெகதாச்சாரியராக வழங்கினார். ஓரான் வழியில் வரைச்சு ஜெகதாச்சாரியர், ஜெகத்குருன்றா இல்லையா, ஜெகதாச்சாரியனாக வழங்கினவர். அப்போது அந்த திருவாய்மொழி பிள்ளையும் அங்கே தான் வந்து எழுந்தொழினார். ஆழ்வார் திருநகரிக்கு வந்தார். மதுரையில் ராஜாவாக இருந்தவர் ஒரு காலத்தில். அப்புறமா அங்கே கூரகுலத்து மதாசரால் திருத்தி பணிகொள்ளப்பட்டு பிள்ளைலோகாச்சாரியுடைய கடாட்சத்துக்கும் பாத்திரமாக இருந்தவர் முன்னாடியே. அதனால அவர் அப்பேற்பட்ட பஞ்சசம்ஸ்காரங்கள் எல்லாம் பிள்ளைலோகாச்சாரிட்டே பண்ணிண்டவர். அப்பேற்பட்டவர் கூரகுலத்து மதாசர் தான் அவருக்கு ஞானாச்சாரியர், திருத்தி பணி கொண்டவர். அவர் மூலமாக திருத்தி பணிகொள்ளப்பட்டு பிறகு நம்மாழ்வாருக்கு பலவேறு கைங்கரியங்களை பண்ணி ஆழ்வார் திருநகரிலேயே பெரிய பெரிய பெருத்த கைங்கரியங்களெல்லாம் பண்ணி அங்கேயே எழுந்தொழிருக்குச்சு. அவர்கிட்ட தான் சிஷ்யரா மணவாள மாமுனிகள் ஆசிரிச்சார். கல்யாணமாகி கிரகஸ்தனாக இருந்தார் மணவாள மாமுனிகள். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புத்திரனும் பிறந்தான். எம் ஐயன் ராமானுசன் அப்படின்னு ராமானுஜர் பேரையே வச்சார். இவர் திருவாய்மொழி பிள்ளையாகிய தன்னுடைய ஆச்சாரியரை எப்படி பார்க்குறாருன்னா விஸ்வரூபியாக பார்க்குறார். குரு சாட்சாத் பரபிரம்மன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, பேரளவில் சொல்லலாம். இவர் பார்க்கிறார், பிரத்யட்சத்தில் விஸ்வரூபமாக பார்க்கிறார். அதனால விண்ணும் திருமலை ஆழ்வார், உயர் மண்ணும் திருமலை ஆழ்வார், எங்கும் திருமலை ஆழ்வார்ன்றார். ஆகாசில் பார்த்தாலும் திருமலை ஆழ்வார் வந்து ஸ்ரீசைலேசராகிய திருவாய்மொழி பிள்ளை. ஆகாசில் பார்த்தாலும் திருவாய்மொழி பிள்ளை, பூமியில் பார்த்தாலும் திருவாய்மொழி பிள்ளை, எதை பார்த்தாலும் எனக்கு திருவாய்மொழி பிள்ளை. எங்கும் உடன் கண்ணன்றது போச்சு, எல்லாம் கண்ணன்றதெல்லாம் போச்சு, எல்லாம் திருவாய்மொழி பிள்ளை அப்படிங்கிற ஆச்சாரிய விஸ்வரூபியாக அனுபவித்த ஒரு பூர்வாச்சாரியில் ஒருத்தர்னா அவர் மாமுனிகள் தான். அப்படி ஒரு ஆச்சாரிய பக்தி. இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட போய் இவர் பக்தி பண்ணுறாரே, இது உச்சிதம் இல்லையே. நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரியன்னு சொன்னால் ராமானுஜர் தானே. அந்த ராமானுஜர்கிட்ட மெதுவாக இந்த பக்தி அப்படியே அங்கே திருப்புவோம், அதுதான் உச்சிதம். இவரே ராமானுஜருடைய அவதாரம் தான் புரிஞ்சின்ற திருவாய்மொழி பிள்ளை பவிஷ்யதாச்சாரியரான ராமானுஜர் ஆழ்வார் திருநகரில் இருந்தார் இல்லையா, அவர்கிட்டயே ஈடுபடும்படியாக பண்ணி 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 மெதுவாக அந்த ராமானுஜர்கிட்ட, அதாவது திருவாய்மொழி பிள்ளை காட்டி கொடுத்த ராமானுஜர் அப்படின்னு பின்னாடி சொல்கிறார். அப்பேற்பட்ட திருவாய்மொழி பிள்ளை காட்டி கொடுத்தார் ராமானுஜர். அந்த ராமானுஜருக்கு விஷயமாக ஒரு 20 ஸ்லோகங்களை ஆச்சரியமாக அருளி செய்தார். எதிராஜ விம்சதி அப்படின்னு பேர். அந்த எதிராஜ விம்சதி ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசிய பராங்குச பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாசிதானாம் ராமானுஜம் எதிபதிம் பிரணமாமி மூர்த்தினா அப்படின்னு இந்த பூமண்ணு மாது பொருந்திய மார்பன்ற அந்த பாசுரமே தான் இங்கே அப்படியே மொழிபெயர்க்கிறார். அப்படி ஆச்சரியமாக அந்த ஸ்ரீனிவாச பெருமாளாகிய எம்பெருமானுடைய திருவடிக்கு பாதுகையாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவருடையதான அடிபணிந்து உய்ந்தவன் ராமானுஜர். அப்படியாக அந்த ராமானுஜரை தலைக்கு மேலே சிரசுக்கு மேலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். இந்த ஸ்லோகத்தில் ஒரு 20 ஸ்லோகம், ஆச்சரியமான ஒரு கிரந்தம் அது. ராஜகோபாலன் மன்னார்குடி ராஜகோபாலன் விஷயமான ஒரு 20 ஸ்லோகங்கள். கோபால விம்சதி, வேதாந்த தேசிகர் ஒரு கோபால விம்சதி பண்ண மாதிரி இவர் ஒரு கோபால விம்சதி. அதில் தான் ராதையை பற்றி வேற எடுத்து காட்டுறார். ராதா சங்கே ரச்சித குதுகம் ராஜகோபாலமீடே அப்படின்னு அந்த தோல் மேலே கை போட்டுருக்கா இல்லையா ராஜகோபாலன் மன்னார்குடியில். யார் தோல் மேலே கை போட்டுருக்கான்னா ராதையுடைய தோல் மேலே கை போட்டுருக்கான் ராதா வல்லபனாக அப்படின்னு மன்னார்குடி ராஜகோபாலனை காண்பிச்சு கொடுத்தா சுவாமி மணவாள மாமுனிகள். அதுக்கு அடுத்து என்னடான்னா தேவராஜ அஷ்டகம் முதலியவர்கள்லாம் பண்ணார். சில ஸ்லோகங்கள் உதிரிகளான ஸ்லோகங்கள் பாசுரங்களை பண்ணார். தமிழில் முக்கியமாக உபதேச ரத்னமாலை அதி அற்புதமான ஒரு கிரந்தம், அதாவது தமிழில் ஒரு பிரபந்தம். அதுக்கு அடுத்தது என்னன்னா 1000 பாசுரமுடைய திருவாய்மொழியை சுருக்கி 100 பாசுரங்களாக திருவாய்மொழி நூற்றந்தாதி அப்படின்னு நமக்கு சுலபமாக்கி கொடுத்தார். அதனுடைய அர்த்த விசேஷங்கள் பூரா புதஞ்சு கிடக்கும்படியா. அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணார்னா கடைசியில் ஆர்த்தி பிரபந்தம் ராமானுஜர்கிட்ட
பரமார்த்தியோட சரணாகதி பண்ணினார் அப்படின்னு. சரணாகதி பண்ணி தான் கடைசியில் அந்தர்தானம் ஆறார் சுவாமி மணவாள மாமுனிகள். இப்படியாக அவர் பண்ணினதான சில பிரபந்தங்கள். இதை தவிர்த்து தனித்தனியான ஸ்லோகங்கள், நவ திருப்பதியில் இருக்கிற எம்பெருமான நம்மாழ்வாரை முன்னிட்டு சேவிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்லோகமோ, அல்லது பொய்கையாழ்வாரை முன்னிட்டு நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்தனை திவ்யதேச பெருமாளையும் சேவிக்கிறேன் அப்படின்னோ, திருமங்கை ஆழ்வாரை முன்னிட்டு சீர்காழி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 12 திவ்யதேசங்களை சேவிக்கிறேன்னோ, இது மாதிரியான சில சில ஸ்லோகங்களோ, பல்வேறு விதமான அரும்பத விளக்கங்களோ, பிரமாண திரட்டுகளோ, பல பல பிரபந்தங்களுக்கு, அது மாதிரி பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்ததான 400 பெரியாழ்வார் பாசுரங்களுக்கு ஆனது வியாக்கியானங்கள்லாம் கரையான் அரிச்சு கொடுத்து அந்த ஓலைச்சுவடிகளை, அப்போ லுப்தமாக போய் மறைஞ்சு போயிட்டதான அந்த வியாக்கியானங்களை சுவாமி மணவாள மாமுனிகள் தான் வியாக்கியானம் விட்டு அருளினார். 400 பாசுரங்களுக்கு 4000 மாமுனிகளுடைய வியாக்கியானம் தான் இப்போ அப்படிங்கிறது. இப்படியாக பலவேறு கைங்கரியங்கள், கிரந்தங்கள் பல பண்ணினார். திவ்ய தேசங்கள்லாம் பழையபடிக்கு ராமானுஜர் எப்படி ஆசைப்பட்டு ஏற்பாடு பண்ணாரோ அதே சாட்சாத்கரித்து அதை அப்படியே உள்ளது உள்ளபடி கொண்டு வந்ததே மணவாள மாமுனிகள் தான். எல்லா திவ்யதேச பெருமாளையும் கட்டி ஆண்டவர் அவர் தான். தனக்கு கீழே அஷ்டதிக் கஜங்களாகிய வானமாமலை ஜீயர், பெரிய கேள்விஜீயராகிய திருப்பதி ஜீயர், அதே மாதிரி பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர் போன்றதான சன்னியாசிகளான பிரதான சிஷ்யர்களும், அடுத்து கிரகஸ்தர்களாக இருக்கக்கூடிய கோவில் கந்தாடைய அண்ணன் சுவாமி, எறும்பியப்பா, அப்புள்ளை, அப்புள்ளார், பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, இப்படிங்கிற 5 சிஷ்யர்கள் கிரகஸ்தர்கள், மொத்தம் 8 பேர் அஷ்டதிக் கஜங்களாக 8 திக்குக்கு 8 திக்கஜங்களாக கிளம்புறவா. ஒவ்வொருத்துமே பரவாதி பயங்கரர். எதிர்க்கவாகிட்ட பேச முடியாது. சகல சாஸ்திரமும் உள்ளது உள்ளபடி யுகபத் வேத்தி, சர்வம் யுகபத் வேத்தின்ற சர்வஜர்களை போல இருந்திருக்கா ஒவ்வொருத்தரும். ஆனால் அத்தனை பேரும் என்னடானா மணவாள மாமுனிகளே கதி அப்படின்னு இருந்தா. மணவாள மாமுனிகள் தான் பரபிரம்மம் அவளுக்கெல்லாம். அப்படி இருந்து நிஷ்டையோடு இருந்தவா, இவருடைய அபிமானத்துக்கு பாத்திரமானவா. இன்னைக்கு பிரசித்தமாக நம்மளாம் வெங்கடேச சுப்பிரபாதம் அப்படின்னு சுப்பிரபாத ஸ்தோத்திரங்கள் 4 ஸ்தோத்திரங்களை நம்ம அங்கங்கே கேட்குறோம், கேசட்டில் கேட்குறோம். சில பேர் அவாவா சொல்லின்னு இருக்கா, அது எந்த வர்ணத்தவர்களும் சேவிக்கிறவா இருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறோமே. அந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவரே பிரதிபாதி பயங்கரம் அண்ணா அப்படிங்கிறவர். அதில் 2 இடத்துல மணவாள மாமுனிகளால் காட்டி கொடுக்கப்பட்ட சரணாரவிந்தம் உடையவன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். சௌமியோ பயந்திருமுனினா மம தரிசித்தவுதே ஸ்ரீ வெங்கடேச சரணம் சரணம் பிரபத்தியே அப்படிங்கிறதுனால அழகிய மணவாள மாமுனிகளால் காட்டி கொடுக்கப்பட்டதான திருவடி உடையதான அந்த எம்பெருமானுடைய திருவடியில், திருவேங்கடமுடியான் திருவடியில் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானச வாசினே அப்படின்னு மங்களாசாசன ஸ்லோகத்திலையும் அந்த மணவாள மாமுனிகளுடைய ஹிருதயத்தில் வசிக்கக்கூடியவனேன்னு திருவேங்கடமுடியான சொல்கிறதுனால அவர் மணவாள மாமுனிகளை பற்றி எப்படி ஸ்லாகிச்சு அனுபவிச்சிருக்காருன்றது அந்த இடத்துல இருக்குது. அதை தவிர்த்து மணவாள மாமுனிகள் விஷயமா அந்த அஷ்டதிக் கஜங்களான பெரியோர்கள் எல்லாருமே பலவேறு கிரந்தங்கள் பண்ணியிருக்கா. தமிழ்லேயும் சரி, சம்ஸ்கிருதத்தில் பூர்வ தினச்சரியா, உத்தர தினச்சரியா போன்றவைகளோ, வரவர முனி சதகம் போன்றவைகளோ பலவேறு கிரந்தங்களை அருளி செய்திருக்கா அப்படின்னு. அப்பேற்பட்டதான அஷ்டதிக் கஜங்களாகிய சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தரும் பிரகாண்ட வித்வான்கள், பரம ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பரமேகாந்திகள். சொல்ல வேண்டாம், அதில் அநேகம் பேர் பரம்பரை ராமானுஜர் ஏற்படுத்தின 74 சிம்மாசனாதிபதிகளுடைய பரம்பரையிலேயே வந்தவா. சில பேர் இப்படியாக எல்லாரையும் ஆட்கொண்டார் சுவாமி மணவாள மாமுனிகள் அப்படின்னு. இவருடையதான வைபவம் ரொம்ப பெருசு. ஆனால் நாளைக்கு நமக்கு ஐப்பசி மூலமாக இருக்கிறதுனால ஏதோ சிலர் அவரை பற்றி ஸ்மரிக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா கடலில் போய் பூர்ணமாக ஒருத்தர் குளிக்க முடியாதுன்னு அடியனுடைய ஞானாச்சாரியர். பூர கடல்லையும் போய் குளிக்க முடியுமாண்ணா? முடியாது. பின்ன என்னடாண்ணா, அதில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இடத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு நான் சமுத்திர ஸ்நானம் பண்ணினேன் அப்படிங்கிறது மாதிரி தான். எப்படி அங்கேருந்து கங்கை பெருக்கெடுத்து கங்கோத்திரிலேருந்து கங்கா சாகர் வரைக்கும் அது ஓடுறது, எவ்வளவோ பல ஆயிரம் மைல்கள் ஓடுறது கங்கை. பூர்ணமாக ஸ்நானம் பண்ணுறது யாராலையும் முடியாது. பின்ன என்னடா, எங்கேயோ ஒரு படித்துறையில் போய் ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா கங்கா ஸ்நானம் ஆகிடுது. இப்போ ஐப்பசி மாதம் துலா மாதத்தில் காவேரி ஸ்நானம் விசேஷம். எங்கேயோண்ணா முக்கியம் அம்மா மண்டப படித்துறை ஸ்ரீரங்கத்தில், அங்கே போய் ஒரு முக்கு போட்டுட்டு வந்தாச்சுன்னா அப்பாட காவேரி துலா ஸ்நானம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது மாதிரி. இதில் மணவாள மாமுனியோட வைபவம்ன்றது ரொம்ப விஸ்தாரமாக 15 நாள் உட்காந்து 2 மணி நேரம் நித்தியம் சொன்னால் கூட அடங்காது. அப்பேற்பட்ட பெரிய ஒரு விஸ்தாரமான சரித்திரம் இருந்த போதிலும் ஓரிரண்டு அவரோட காருண்யம் எப்பேற்பட்டது அப்படின்னா, அது யாரோ ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் உரியவா இல்லை வாழலாம்.
உடையவர்னா ராமானுஜரோ மணவாள மாமனிகளோ யாரோ சில பேருக்கு தான் ராமானுஜர், யாரோ சில பேருக்கு தான் மணவாள மாமனிகள், நமக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லை. எப்போ ராமானுஜர் உபய விபூதிக்கும் நாயகர்னு ரங்கநாதரே பண்ணிட்டாரோ அப்போ உலகத்தில் இருக்கிற சமஸ்த ஜீவாத்மாக்கள், வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரியர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் சுவாமி இவர் தான். நம்ம அத்தனை பேரும் ஜீவாத்மாக்களையும் அவருக்கு தெரியும், அவரை தான் நமக்கு தெரியாது. அப்போ எல்லாரையும் தெரியுமாக்கிறதுனால எல்லா ஜீவாத்மாக்களுடைய கர்ம வினைகள் என்னன்னு அவருக்கு தெரியும், அவளுடைய சுபாவங்களும் தெரியும், அவளுடைய சொரூபமும் தெரியும், அவளை எப்படி கரையத்தனம்னு தெரியும். அப்பேற்பட்டவர் கரையத்தை தெரிஞ்சா மட்டும் போறாது, சர்வஜனா இருந்தா மட்டும் போறாது, சர்வசக்தன் அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாரையும் கொண்டு போய் வைகுண்டத்தில் உட்கார வைக்கிறவரும் அவர் தான். அப்படிங்கிச்சு அவருடைய காருண்யம், விசாலமான ஹிருதயம், ரெண்டுத்தையும் பார்க்கணும். அதுதான் விவேகானந்தர் கூட ஃபாரின்ல போய் சொல்லச்சே, ஆல்தோ ஆதிசங்கரா வாஸ் கிரேட் பை இன்டெலெக்ட், yet ராமானுஜாஸ் ஹார்ட் அண்ட் கம்பேஷன் வேர் ஆஸ் வைட் as the universe அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா ராமானுஜருடைய உள்ளம், அவருடையதான கருணை இந்த அண்டத்தை போல விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறார் இல்லையா விவேகானந்தா கூட. அவரும் ஸ்ரீபாஷ்யம் பூரா படித்தவர் விவேகானந்தர் கூட. அப்போ ஸ்ரீபெரும்புதூர் வந்து ராமானுஜரை சேவிச்சுட்டு போயிருக்கார் விவேகானந்தர். திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாளையும் பிறகு ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜரையும் சேவிச்சுட்டு போயிருக்கார் அப்படிங்கிறதுலாம் விவேகானந்தருடைய சரித்திரத்தை பார்த்தாலும் தெரியுது. அவர் சொல்கிற வார்த்தை, ராமானுஜருடைய ஹிருதயம் அவ்வளோ விசாலம், எல்லா ஜீவர்களும் வைகுண்டம் போய் அதனுடைய சொந்த வீடான வைகுண்டத்தில் அடைஞ்சி அந்த ஸ்வரூபத்துக்கு ஏற்றதான அழகான கைங்கரியங்களை பண்ணிட்டு அந்தமில் பேரின்பமான எல்லை இல்லாத ஆனந்தத்தில் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதாச்சே. இப்படி சம்சாரத்தில் உழலக்கூடாதேன்னு நினச்சி எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தார் வைகுண்டத்தை. அதே தான் அவதாரமாக இருக்கிறதுனால சுவாமி மணவாள மாமனிகளை எடுத்தோம்னாலும் மணவாள மாமனிகள் என்னன்னா ஒரு மரத்துக்கு கூட வைகுண்டம் கொடுத்தார் அப்படிங்கிறது சரித்திரம். சுவாமி மணவாள மாமனிகள் ஸ்ரீரங்கத்திலேருந்து தன்னுடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி ஒரு சந்தர்ப்பம் யாத்திரையாக கிளம்பினார். அநேக சிஷ்யர்களும் கூட கிளம்பினார். வர வழியிலேயே மதுரையில் வந்து திருமாலிருஞ்சோலை அழகரை சேவிச்சு, திருமோகூர் வழித்துணை பெருமாள், காளமேக பெருமாள், அங்கே திருமோகூர்லேருந்து கூடலழகர், வியூக சுந்தரராஜ பெருமாள், அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஆண்டாள் ரங்கமன்னார் வடபத்திர சாயை சேவிச்சுட்டு அங்கே திருத்தங்கால் அப்படிங்கிறதுல திருத்தங்கால் அப்பன் இருக்கார் இல்லையா, அந்த எம்பெருமானை சேவிச்சுட்டு கண்ணபிரானன். அப்புறம் திருப்புல்லாணி போய் ராமநாதபுரத்தில் அங்கே போய் இருக்கக்கூடிய சேது மாதவனாகிய எம்பெருமான், இங்கே சேது கரை எல்லாத்தையும் சேவிச்சுட்டு சமுத்திர ஸ்நானங்கள்லாம் முடிச்சுட்டு பிறகு அங்கேருந்து அப்படியே தூத்துக்குடி வழியாக போகிறச்சே தான் அங்கே சிக்கில் கிடாரம்னு இருக்குது. இவாளுடைய அம்மாவுடைய தகப்பனார் மாதாமகருடையதான கிரகம் ஊர் இருக்குது, சிக்கில் கிடாரம், சிக்கிலின்னு சொல்லுவாள். அந்த ஊருக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கேருந்து ஆழ்வார் திருநகரி வரணும். அப்போ இதெல்லாம் தூத்துக்குடி பிரதேசமாக இருக்கிறதுனால பாலைவனம் மாதிரி இருக்கும், ரொம்ப மரங்கள் இருக்காது, நிறைய பனைமரங்கள் தான் இருக்கும், ஒத்தையாக பனைமரம் அங்கங்கே இருக்கும். அப்படிங்கச்சே கோடை காலம் சுவாமி மணவாள மாமனிகள் சிஷ்யாவோட போயிட்டு இருக்கார். போகிற வழியெல்லாம் ஒரே வெயில் தகிக்கிறது. கார்த்தால கிளம்பிட்டா யாத்திரையா, மத்தியானம் ஒரு இடத்துல போய் தங்கி பிரசாதம் எடுத்துட்டு மேற்கொண்டு யாத்திரை போகணும்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் போகவே முடியல, அழுறது, வெயில் தாங்க முடியாதனால. அதுவும் ஒரு பாலைவனமாக இருக்கும், மணல் வழியாக இருக்குது, நடக்க முடியல. சிஷ்யாலாம் கால்லாம் கொப்பளிச்சு போகிறது. இவாளுடைய திருவடிகள் எல்லாமே கொப்பளிச்சு போகுமானா மணவாள மாமனிகளுடைய சீதள கோமளமான சரணாரவிந்தம் அப்படியே வதங்கிறது. சிஷ்யாலாம் தன்னுடையதான காலினுடைய அவஸ்தையை சொல்கிறதா. மணவாள மாமனிகளான ஆச்சாரியுடைய திருமேனி சுகுமாரமான திருமேனியாச்சே, இது எதி புனராவதாரமாச்சே, இவருடைய திருமேனி எப்படி இருக்குமோ தெரியலையே, என்ன ஆகுமோ கொப்பளிக்கிறதே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கச்சவே அதோ தூரத்தில் பார்த்தா ஒரே ஒரு புளிய மரம், பெருசாக முளைச்ச ஒரு புளிய மரம் இருக்குது. ஆழ்வார் திருநகரில் தான் புளிய மரம் ஆதிசேஷன் சொன்னால், இங்கே கூட நடு காட்டுலேயும் ஒரு ஆதிசேஷனே புளிய மரம் ஆகிட்டு அறுபது தெரியல மணவாள மாமனிகளுக்கும் சிஷ்யர்களுக்கும் சேவை பண்ணுறது. அப்படி பெரிய புளிய மரம் ஒன்று கண்ணுக்கு தெம்பட்டுது. அதோ ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஓட்டமாக ஓடினா மாமனிகளுமாக சேர்ந்துட்டு எல்லாரும் வந்து அந்த நிழல் தரும் மரத்தினுடைய அடியில் வந்து உட்காண்டா. அப்பாடா அப்பாடங்கிறா, எல்லாரும் காலை பிடிச்சி விட்டுக்கிறா, தாங்க முடியல அந்த வெப்பத்துக்கு. அப்படியே ஆகாசத்தை பார்க்குறா, பூமியை பார்க்குறா, மாமனிகளை பார்க்குறா, ஒருத்தர் பார்த்துக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அப்படி இருக்கிற சமயத்தில் சுவாமி மணவாள மாமனிகள் சகஜ போல்னே ஹிதோபதேசன் வளைய அது மாதிரி அப்பவும் உபதேசம் பண்ணுறார் அழகா. ஏன்னா எந்த விஷயத்தையுமே பகவத் விஷயமாக திருப்பணும் இல்லையா.
அதனால சுவாமி மணவாள மாமனிகள் சாதிக்கிறார், இவ்வளவு வெயிலினுடையதான கொடுமையை அனுபவிச்சுட்டு வரவனுக்கு தான் இந்த நிழலுடைய அருமை இப்போ புரியுது. ஏன்னா நிழலுடைய அருமை வெயில்ல போறச்சதான் புரியும் எப்பேற்பட்டது. இப்படி நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அப்பாட அப்படிங்கிறோம் இல்லையா இந்த கொதிப்புக்கு. இதை மாதிரிதான் சம்சாரத்துல கொதிச்சு எடுக்கிற, இந்த சம்சாரத்துல வதக்கி வாட்டி எடுக்கிற சம்சாரத்துல நமக்கெல்லாம் சத்சங்கம் அப்படிங்கிற ஒன்று சதாச்சாரியருடைய சங்கம் அல்லது பாகவதாளுடைய சங்கம், அது ரொம்ப முக்கியம். சத்சங்காது பவனிஸ்பிருகா குருமுகாது ஸ்ரீசம் பிரபத்தியே ஆத்மவானுன்னு நடாதூரம்மாள் சாதிக்கிறது மாதிரி சத்சங்கம் தான் நமக்கு முக்கியம் எம்பெருமா. ஏன்னா பாகவதால் தான் நமக்கு உசாத்துணை. அவளோடு நம்ம இருந்துண்டு பகவத் விஷயத்தை அனுபவிச்சோமானா இந்த சம்சாரம் கொளுத்துற சம்சாரமே சம்சார ஏஷ பகவன் அபவர்கையேவன்னு சொல்லும்படியா நமக்கு இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருந்தும் வேண்டேன்னு சம்சாரமே நமக்கு வைகுண்டமா போயிடும். இது சம்சாரம் இது பெரிய கொளுத்துற அக்னி கனலா இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி இது குளிர்ச்சியாயிடும். உள்ளம் புகுந்து குளிர்ந்து எல்லாரும் கூடியிருந்து குளிர குளிர நமக்கு சம்சாரமே வைகுண்டமா போயிடும். அப்புறம் வைகுண்டமும் வேண்டாம். பாவோ நானித்திர கச்சத்தின்னு வைகுண்டமே வேண்டாம். இங்க என்ன குறைச்சல் நமக்கு? திவ்ய தேசம் இருக்கு, இப்பேற்பட்ட ஆச்சாரியர் இருக்கார், இப்படி பாகவதாலாம் இருக்கா, நமக்கு என்ன குறை அப்படின்னு தோணும் இல்லையா? இதுக்கெல்லாம் அடிப்படை பாகவதாளுடைய கோஷ்டி சத்சங்கம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது. சத்சங்கம் எப்படி வெயிலில் வந்தவனுக்கு இது மரனுடைய நிழலோ அது மாதிரி இந்த சம்சாரத்தில் அலைஞ்சு களைச்சி சளைச்சி வந்து வதங்கி அப்படியே பொறிஞ்சு எரிஞ்சுண்டு தாங்க முடியலையேன்னு வந்து சேர்ற அத்தனை ஜீவர்களுக்கும் புகலிடமாக இருக்குது சத்சங்கம் அப்படின்னு. அன்றைக்கி பூரா பாகவதாள் கோஷ்டியினுடையதான சங்கத்தினுடையதான பெருமைகள் என்ன, மகாத்மியம் என்ன அப்படி என்னும் விண்ணுளாரிலும் சீரியரேனார் நம்ம ஆழ்வார். வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரியர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இங்கிருந்து எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் ஆச்சாரியருடைய கல்யாண குணங்களையும் பாகவதாளுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறவா வெண்ணுளாரிலும் சீரியரே நித்திய சூரியர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் விஸ்தாரமாக மணிக்கணக்கில் உபன்யாசம் பண்ணாராம். அவர் பேரே விஷதவாக்சிகாமணின்னு பேர் இல்லையா? அவர் பேசினார்னா எல்லாம் தெள்ள தெளிவாக இருக்கும். சகல சாஸ்திரார்த்தங்களையும் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுவாராம். குழந்தை கேட்டாலும் பிரதிபாதி பயங்கரம், அப்புள்ளை அப்புள்ளார் கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமி எறும்பியப்பா போன்றவா கேட்டாலும், மகாவித்வான்கள் கேட்டாலும் சரி, குழந்தைகள் கேட்டாலும் சரி, பரமபோக்கியமாக அனுபவிக்கிறான்படியா இருக்கும் இல்லையா? அப்படி சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டு மத்தியானம் 3-4 மணி ஆயிடுது. இனிமேல் கொஞ்சம் வெயில் சாஞ்சு சூரியன் கீழே வந்துட்டான், மேல் திசைக்கு வந்துட்டான். அப்பாடா இனிமேல் கிளம்பலாம் அப்படின்னு எல்லாருமா முடிவெடுத்து ஆச்சாரியனை முன்னிட்டு கிளம்புறா. எல்லாரும் கிளம்பச்சே சில சிஷ்யாளுக்கெல்லாம் தோணித்தான், இவ்வளவு நேரம் இந்த கொளுத்துற வெயில்ல நிழல் கொடுத்ததே இந்த மரத்துக்கு, இதுகிட்ட கிருபை உண்டாகி இதுக்கு வைகுண்டம் கொடுக்க வேண்டாமோன்னு கேட்டாலும் சிஷ்யாலாம். உடனே அடுத்த நிமிஷம் சிரிச்சுன்னே கொடுத்தா போச்சு அப்படின்னார். என்ன கொடுத்தா போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சங்கு சக்கரத்தை எடுத்து லாஞ்சனம் பண்ணணுமான்னா, அதுக்கு திருமண் காப்பு விட்டு விடணுமான்னா, மரத்தினுடைய காது எங்கே இருக்குன்னு தெரியாது, தேடிட்டு போய் காதில் போய் மந்திரோபதேசம் பண்ணணுமான்னா ஒன்றும் தேவையில்லை. தொட்டார் வைகுண்டம் போன்னு இப்படி தொட்டார், அடுத்த நிமிஷம் பச்சை பசேல்னு இருக்கிற புளிய மரம் அப்படியே வாடிடுது. என்னடா நான் எல்லாம் கருகி போயிடுது, என்ன கருகி போயிடுத்தேன்னு எல்லாரும் ஆச்சரியத்தை பார்க்குறா. தட்சணம் அதில் இருந்த ஜீவன் வைகுண்டம் போயிடுது. அப்படி புளிய மரத்துக்கு கூட திருத்திரிணி விருட்சத்துக்கு கூட மோட்சம் கொடுத்த பரம கிருபாலும். சாதாரண மனுஷாளுக்கெல்லாம் மிளேச்சனுக்கு கூட கொடுத்தார் மோட்சம் ராமானுஜர்னா, அதை விட இன்னும் விசேஷம் புளிய மரத்துக்கெல்லாம் மோட்சம். எம் ஸ்பிருசதி பாணிபியாம் எம் பஷ்யதி சக்ஷுஷான்னு யார் யாரெல்லாம் இவர் தொடராரோ, இவரை யார் யாரெல்லாம் தொடராளோ, யார் யாரெல்லாம் இவர் பார்க்குறாரோ, இவர் யார் யாரெல்லாம் பார்த்தாலோ அத்தனை பேருக்கும் பரமபதம் அப்படிங்கிறது சித்தமாக்கி விட்டார். அப்படி இருந்தார் சுவாமி மணவாள மாமனிகள். கருணை, அப்படி கருணையின் எல்லையாய் தாம் இருந்தார் அப்படின்னு சொல்லும்படிக்கு கருணையினுடைய எல்லையாக இருந்தார் மணவாள மாமனிகள். வைராக்கியத்தில் எடுத்தினாலும் தீபக்தியாதி குணார்ணவம் அப்படின்னு அவருடைய தனியன்ல வரைச்ச தீபக்தியாதி அப்படிங்கிறதுனாலேயே ஞானம் பக்தி ஆதிங்கிறதுனால வைராக்கியம். ஞான பக்தி ஆதிகள்னா வைராக்கியத்தை சேர்த்தன. அந்த வைராக்கியம் எப்படி இருக்கு, ஞானம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்பெருமாளே இவர்கிட்ட உட்காந்து காலட்சேபம் கேட்கணும்னு ஆசைப்படுறார். ஸ்வயம் பரபிரம்மம் சர்வஜன், எஸ் சர்வஜ சர்வவித்துன்னு வேதம் சொல்லிட்டு போகுது சர்வஜன்னு. அந்த சர்வஜனான பகவானே திருவாய்மொழிக்கு மணவாள மாமனிகள் காலட்சேபம் சொல்ல நான் கேட்கணும். உபன்யாசம் கேட்டால் தான் எனக்கே வேதாந்தம் புரியும், எனக்கே பக்தி சித்தாந்தம் புரியும், எனக்கே பிரபத்தி சித்தாந்தம் புரியும், எனக்கே நாம சங்கீர்த்தன சித்தாந்தம் புரியும், எனக்கே ஜீவாத்மா பரமாத்மா
அச்சேதனமான ஜடம், இந்த தத்துவங்களுடைய தத்துவத்திலே ஞானம், யாதாத்மிய ஞானம் எனக்கே இப்பதான் வரும் அப்படின்னு சர்வஜனான பகவான் கூட மணவாள மாமன்கிட்ட காலட்சம் கேட்கணுமானா அவருடைய ஞானம் எப்பேற்பட்டது, அவருடைய வாக்கு எப்பேற்பட்டதாக்கணும். வாக்கின்மைன்னு வாழ இனிமைன்னு, அந்த வாக்கின்பம், அந்த வாக்கின்பமான அந்த இனிமை எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? அது ஞானம். பக்தின்னு சொன்னோமானா எங்க பார்த்தாலும் ஆச்சாரிய பக்தி. ஏன்னா ஆரம்ப படியில் தான் நாராயண பக்தி, கிருஷ்ண பக்திலாம். கடைசி படி சரம பர்வான்னு சொல்லுவா. கடைசி நிலை எதிரான ஆச்சாரிய பக்தி. அந்த ஆச்சாரிய பக்தியிலேயே திளைச்சவர்னா மணவாள மாமன்களை போல இன்னொருத்தர் கிடையாது. எங்கேயும் பார்த்தாலும் திருமலை ஆழ்வாராகிய தன்னுடைய ஆச்சாரியரே திருவாய்மொழி பிள்ளையே பார்த்தவர், சாட்சாத்கரித்தவர். அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட பக்தி உடையவர். வெறும் கிருஷ்ண பக்தி இருந்ததுனால குருவை ஏத்துன்ற மாட்டாராங்க நம்பெருமாள். எத்தனை பாறை பார்த்துருக்கான். ராமானுஜரே பார்த்துட்டு தனக்கு குருன்னு ஏற்றுக்கலையே. பின்னாடி வந்த பிள்ளைலோகாச்சாரியரை பார்த்தார், அழகி மணவாள பெருமாள் நாயனாரை பார்த்தார். அதுக்கு முன்னாடி பட்டர் இருந்தாரே, நஞ்சி இருந்தாரே, நம்பிள்ளை இருந்தாரே, வடக்கு திருவிதி பிள்ளை இருந்தாரே, பிள்ளைலோகாச்சாரியர் இருந்தாரே. ராமானுஜருக்கு முன்னாடி இருந்தவாள் எடுத்து பாருங்க. நம்மாழ்வாரே இருந்தார், சுவாமி நாதமுனி இருந்தார், சுவாமி உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தாரே இருந்தார், பெரிய நம்பிகள் இருந்தார். முன்னாடி இருந்தவாளையும் தனக்கு குரு நேர்த்துக்கல. பின்னாடி இத்தனை பேர் வந்து கடைசியில் அப்புறம் பிள்ளைலோகாச்சாரியர், வேதாந்த தேசிகர் எல்லாரையுமே பார்த்தார் நம்பெருமாள். எல்லாரையும் பார்த்து சபாஷ் சபாஷ் ஆஹா ஆஹா அப்படின்னு கொண்டாடினாரே தவிர எனக்கு நீர் தான் ஆச்சாரியன்னு காலில் போய் விழலை. ஆச்சாரியஸ்தானம் பரபிரம்மஸ்தானத்தோட உயர்ந்தது. சர்வஸ்மாத் பரமான ஸ்தானம் எதிரான ஆச்சாரிய ஸ்தானம். அதனால தானே பகவானே நம்ம ஒரு ஆச்சாரியரை அவதாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வியாக்கியாந்தம் பரதாதிவி பரிவர்த்தம் ராமம் பஜே ஷியாமலம்னு வியாக்கியான முதிரையோடு உட்காந்து ராமரே ஒரு குருவாகவோ இல்லை கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஞான முத்ராய கிருஷ்ணாயன்னு சொல்லும்படிக்கு பகவானே கீதாச்சாரியன்னு தனக்கு பேர் வருமா, வியாசாச்சாரியர்னு பேர் வருமானலாம் அவதாரம் பண்ணிட்டே வரார். ஏன்னா ஆச்சாரியஸ்தானம் பிரம்மஸ்தானம் பரபிரம்மஸ்தானத்தோட பெருசுன்னு தெரிஞ்சுட்டு தான் பகவானே அப்படி எப்படி வர்றான்னுச்சே. இவர் ஸ்வதஹா சுவாமியாச்சே, ஆச்சாரியராச்சே. அப்பேற்பட்டதா இருக்கிறதுனால இவருடையதான இவர் ஆச்சாரியனா ஏற்றுக்கணும்னு தோணிருக்கு. தன பேர் ஆச்சாரியர்களை பார்த்து கூட குரு பரம்பரையில் எல்லாம் வைகுண்ட వ్యక్తిகள் தான், எல்லாம் பகவத் அவதாரங்களே இருக்கு. இருந்தாலும் பகவான் நம்பெருமாள் ஏற்றுக்கல. முன்னாடி சாந்திபினி கிடைச்சார், வசிஷ்டர் கிடைச்சார், விஸ்வாமித்திரர் கிடைச்சார் அப்படின்னா அதெல்லாம் திருப்திகரமா இல்லை அவருக்கு. மணவாள மாமனிகளை பார்த்தா விட்டு தான் அடே அப்பா அப்படின்னு தோன்றது. அப்போ இவருடைய பக்தி எப்பேற்பட்டது, ஞானம் எப்பேற்பட்டது. நான் வைராக்கியமும் அப்படி தானே இருக்கணும். காலட்சேபம் 3 வேளை சொல்லுவாராம் உபன்யாசம். கார்த்தால ஒரு காலட்சேபம், மத்தியானத்துக்கு மேலே ஒரு காலட்சேபம், சாயங்கால வேலையை ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் ஒரு காலட்சேபம்னுச்சு. 3 வேளை காலட்சேபம். காவேரிக்கு அக்கறையிலேருந்தோ கொள்ளிடத்துக்கு இக்கரையிலேருந்தோ அங்கங்கேருந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து காலட்சேபம் கேட்பா அந்த காலத்தில். அப்படிங்கிறச்ச ஒரு அம்மா ராத்திரி வேளையில் வயசானவள் 80 வயசுக்கு மேலே இருக்கும், காலட்சேபம் பூர்த்தியாக கேட்டுட்டு போகிறச்சே ராத்திரி நேரம் ஆகிடுது. 9 மணிக்கு மேலே ஆகிடுது, 10 மணிக்கு மேலே ஆகிடுது. படகு காவேரியில் படகு ஓட்டின்னு அக்கறையில் கொண்டு போய் விடுறதான படகுக்காரெல்லாம் கூட போய் படுத்துன்னு இருப்பான். இனிமேல் போகிறதுக்கு வழி இல்லைன்னு சரி மணவாள மாமனுடைய மடத்து வாசலையே அப்படி படுத்துக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா படுத்துன்னு இருக்கா. உடனே அங்கேருந்து மாமுனிகள் ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும், உள்ள தன்னுடைய அறையிலேருந்து இப்படி கதவு திறந்து வெளில வந்து ஒரு பார்வை பார்க்கலான்னு பார்த்தா வாசலில் திண்ணையில யாரோ படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வழக்கேத்தின்னு வந்து பார்க்குறாரு. யாருமா அது, யார் இங்கே படுத்துட்டு இருக்கிறது? ஒரு பொம்மநாட்டி, ஒரு சன்னியாசி மடத்துடைய வாசல். இந்த பொம்மநாட்டிக்கு என்ன வேலை? எழுந்துரு போமா, இந்த ஊரில் என்ன திண்ணையா இல்லை, வீடு இல்லையா, திண்ணை இல்லையா, அங்கே போய் படுத்துக்கலாமே, எங்கே போய் படுத்துக்கலாமே, எதுக்கு இங்கே ஒரு சன்னியாசி மடத்து வாசலில் போய் படுத்துட்டு எழுந்துருன்னா அந்த அம்மா வாரி சுருட்டுண்டு, ஆச்சாரியா அடியாள் உங்களுடைய சிஷ்யை தான், காலட்சேபம் கேட்டேன், ஊருக்கு திருப்பி போக முடியாத நேரம் ஆகிட்டதுனால செத்த ஓய்வு எடுத்துன்னு காத்தால பொழுது விடிச்சே கிளம்பிடுறேன் சுவாமினா. அப்படி நீ கிளம்புறதை பற்றி யார் ஆட்சேபிச்சா? இந்த மடத்து வாசலில் ஏன் படுத்துக்கிற? அக்கம் பக்கம் கிரகஸ்தால் இருக்கிற வீடுகள் இல்லையா, அங்கெல்லாம் போய் படுத்துக்கலாமே, ஏன் இங்கே படுத்துன? எழுந்துரு. அது உடனே இவருடைய குரலை கேட்ட உடனே, சப்தத்தை கேட்ட உடனே அக்கம் பக்கம் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாலாம் ஓடி வந்தா. கிரகஸ்தாலாம், சுவாமி ஏதோ வயசான கேள்வி, அந்த அம்மா அப்பாவும் உங்கள் சிஷ்யா தான் வாசலில் படுத்துட்டுக்கா, எதிர்த்து போட்டோமே அப்படின்னா. ஏன் உங்கள் வீட்டு வாசல் எல்லாம் திண்ணை இல்லையா, அழிச்சுன்னு போய் படுத்துக்க வைப்பா. ஏன் சுவாமி இவ்வளோ கடுமையாக? வேண்டாம் போன்னு சொல்லினா. நான் கடுமையாக போன்றதுக்கு காரணம் இருப்பா, சன்னியாசி நானே. சன்னியாசி ஆசிரமத்தில் இருக்கிறதுனால வாசலில் ஒரு வயசானம்மா கிழவி தான் படுத்துண்டா. ஆனால் ஊர் வம்பு எப்படி வரும் தெரியுமா? அதுவும் அந்த சாமியார் இருக்காரு, சன்னியாசி இருக்காரு, அவளுடைய தான மடத்து வாசலில் ஒரு பொம்மநாட்டி படுத்துட்டு இருந்தான்னு சொல்லுவாள். பொம்மநாட்டின்னா அவன் 40-20 வயசு பொம்மநாட்டியா, 40 வயசு பொம்மநாட்டியா, 60 வயசா, 80 வயசான்றதை பற்றி பேச்சு வராது. நாக்கு நீளம், எப்படி வேணா பேசுவா வம்பு.
அப்போ சன்னியாசி ஆசிரமத்தினுடைய மடத்தினுடைய வாசல்ல ஒரு பொம்மநாட்டி படுத்திருந்தான் தவிர ஒரு கிழவி 80 வயசு கிழவி படுத்திருந்தான்னு சொல்ல மாட்டான். இது வம்புக்கு இடம் கொடுத்து போயிடும், பேச்சுக்கு இடம் கொடுத்து போயிடும். வயசான அணில்ன்றது சின்ன பிராணி, கிழவியான கிழவனான வயசான கழட்டு அணிலா இருந்தா கூட மரமேற வல்லதன்றோ குடு மரத்தில் ஏறும் இல்லையா, வயசாயிடுத்துன்றதால ஏற முடியாதுன்னு. அதை மாதிரி வயசான கிழவி வந்து வாசலை படுத்திருந்தாலும் பேச்சு உலகம் பூரா போயிடும். தவறுதலான பேச்சு, அதுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்கறதால போச்சு அழிச்சுன்னு போங்க நீங்கள் அப்படின்ன உடனே இவருடைய வைராக்கியத்தை புரிஞ்சுட்டு அந்த அம்மாவை அடுத்த வீட்டில் அழிச்சுட்டு போய் படுக்க வச்சான்னு இருக்கு. அப்போ வைராக்கியம் எப்பேற்பட்டதுன்னு பார்த்தாலும் ஆச்சரியம். இது மாதிரி பல சரித்திரம் இருக்கு, நான் ஒன்று தான் இப்போ சொல்கிறேன். அதை மாதிரி எடுத்தோம்னா வைராக்கியம், ஞானம், பக்தி, வைராக்கியத்தினுடைய ஒரு எல்லையாக இருக்கக்கூடியவர். தீபக்தியாதி குணார்ணவம், அந்த குணங்களுக்கெல்லாம் சாகரம் போல இருந்தவர். ஆழங்காண முடியாது, அகலங்காண முடியாது, நீளம் காண முடியாது, உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னன்னு புரியாது. இவருடைய பக்தி ரகசியம், ஞான ரகசியம், வைராக்கிய ரகசியம், அந்த ரகசியத்தை கூட அதெல்லாம் பரிச்சேத்தும் அயோக்கியனாரே. அதை இப்படிதான் அளவிட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு யோக்கியதை யாருக்கும் கிடையாது, எம்பெருமானுக்கே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்காருன்றது அது நம்பெருமாளே சொல்ற ஸ்லோகத்தை தெரியுது. இது ஸ்லோகத்தை சொன்னவரே நம்பெருமாள் தானே. அப்பேற்பட்டவர். வைராக்கியம் எடுத்தாலும் ஆச்சரியம், ஞானம் எடுத்தாலும் ஆச்சரியம், அது மாதிரி விரக்தின்னு எடுத்தாலும், வைராக்கியம் எடுத்தாலும், பக்தின்னு எடுத்தாலும் எல்லாமே ஆச்சரியம். பிரபலமாக இப்படி கருணைன்னு எடுத்தாலும் ஆச்சரியம். இதை மாதிரி ஒவ்வொன்றா இருக்கார் இல்லையா. இதில் வந்து சுவாமி இவருடையதான காலக்ஷேபம், இவருக்கு சர்வதோமுகமான ஞானம் வெளியில் பார்த்தா தெரியாது. இவ ஆச்சாரியராகிய திருவாய்மொழி பிள்ளை அவர் பரமபதம் போச்சே, நீர் சம்ஸ்கிருத சாஸ்திரத்தையே கண்ணை வச்சுண்டு அதையே படிச்சுண்டு அதையே ஒப்பிச்சுண்டு அதையே சொல்லி கொடுத்துட்டு இப்படியே இருக்காத. அந்த சம்ஸ்கிருத சாஸ்திரங்களில் காணா கண்ணாயிரும் ராமானுஜர் அருளி செய்தார்ன்றதுக்காகவும் நமக்கு ரொம்ப பிரீத்திகரமாக இருக்கிறதுனாலும் ஸ்ரீபாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம் ராமானுஜர் அருளி செய்தார். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு முறை காலட்சேபமாக கேட்டு ஒரு முறை காலட்சேபம் நீர் சொல்லும். பிறகு வாழ்நாள் பூரா திவ்ய பிரபந்தமும் ரகசிய கிரந்தங்களும் அதனுடைய வியாக்கியானங்களும் அதையே லோகத்தில் பிரச்சாரம் பண்ணி அதையே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலையும் அதிலேயே மூழ்கி கடம் அப்படின்னு வரமாக கேட்டு வாங்கிட்டாராம். சத்தியசபதம் பண்ணு அப்படின்னு ஆச்சாரிட்ட சத்தியசபதம் பண்ணி கொடுத்துட்டார். அதனால சம்ஸ்கிருத சாஸ்திரத்தில் நிருக்தம் என்ன சொல்றது, சந்தசம் என்ன சொல்றது, ஜோதிஷம் என்ன சொல்றது, வியாக்கரணத்தில் இந்த வியாக்கரணம் எப்படி இருக்கு, பாணினி வியாக்கரணம் என்ன சொல்றது, இது இந்த 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 விதமானது, இது இந்த விதமானது இலக்கணத்தை வச்சுட்டோ இல்லை பவபூதி என்ன சொல்கிறான், காளிதாசன் என்ன சொல்கிறான், அவனுடைய கவிதை எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் பேசின்னு இருக்கிறவர் இல்லை. திருவாய்மொழிக்கு ஈடு வியாக்கியானம்னு எடுத்துப்பார். இல்லையானா முமுட்சுப்படி, ஸ்ரீவச்சனபூஷணம், ஆச்சாரிய கிரதம் போன்ற ரகசிய கிரந்தங்கள் எடுத்துப்பார். இதுதான் முக்கியம். ஒரு ஜீவாத்மா கரையிறதுக்கு தான் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறதுனால இதையே லோகத்தில் பூரா பிரச்சாரம் பண்ணி வரதுனால இவர் ரொம்ப சம்ஸ்கிருத சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது இல்லையா. ரகுவம்செல்லாம் ஒரு ஆச்சாரியன் தான் அதெல்லாம் சொல்லித்தரணுமே. காவிய நாடக அலங்காரங்கள்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல. எவ்வாறு இவர் பிரபந்தம் வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்காரேனா, இவருக்கு தெரியுமா தெரியாதான்றது எப்போ தெரியுண்டானா அந்த வியாக்கியானங்களை அவர் சாதிக்கச்சே அப்போ எடுக்கிற பிரமாணங்களை பார்த்தா இவர் சர்வதோமுகமான ஞானம் உடையவர். இன்னது தெரியும், இன்னது தெரியாது, இந்த சாஸ்திரம் தெரியும், இந்த சாஸ்திரம் தெரியாது அப்படிங்கிறது இல்லாத சகலம் சர்வம் யுகபத் வேத்தின்ற சர்வஜராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுமாக்கிறதுனால இவருடைய வாக்கின்பம்னு முன்னாடி சொன்ன இல்லையா, சொல்கிற விதம் நம்பிள்ளைய பார்த்தே சொக்கி போன பெருமாள் அவரிலும் இனிய வருவர். இவருடைய பேச்சு அவ்வளவு மதுரம், மதுரம் மதுரம் அஹோ மதுரம்னு சொல்லும்படியா இருக்குமா பேச்சு. அதனால நம்பெருமாள் பார்த்தார், இவ அங்கங்க காலட்சேபம் சொல்லிட்டு இருக்கார், யார் யாரோ கேட்டுருக்கா, நம்பன்னா முதல்ல இவருடைய வாக்கின்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இவரை தனக்கு ஆச்சாரியராக ஏற்றுக்கணும்னு பகவான் சங்கல்பிச்சுட்டான். இதுக்கு அப்புறமா இனிமே பெருமாளுக்கு ஆச்சாரியரே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இவரை ஏற்றுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு மணவாள மாமனிகள் விஷயமா அப்போ ஒரு நாள் மணவாள மாமனிகள் பெருமாளை சேவிக்கிறதுக்கு சந்நிதிக்கு போயிருக்கச்சு. அப்போது தீர்த்தம் சாதிச்சு பரிவட்டம் மாலை எல்லாம் சாதிச்சு இவருக்கு சடாரி சாதிக்கிற சமயத்தில் பெருமாள் அர்ச்சகர்கிட்ட ஆவேசிச்சு, அழிய மணவாள மாமனிகளே, சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்ததான திருவாய்மொழி வியாக்கியானமாகிய நம்பிள்ளை சாதிச்சு வடக்கு திருவீதி பிள்ளை எழுதி வச்சதான ஈடு வியாக்கியானம் இருக்கே 36,000 படி, அந்த வியாக்கியானத்தெல்லாம் நீர் காலட்சேபம் சொல்லும், நான் கேட்கணும் அப்படின்னு பெருமாள் உத்தரவிட்டாரோ இல்லையோ, உடனே நாயந்தேன் நாயந்தேன் அப்படின்னு தலையை குறிஞ்சின்னு ஏத்துண்டார் மணவாள மாமனிகள். எனக்குமே ரொம்ப வினய சொரூபம். ராமானுஜராவது கொஞ்ச நெஞ்ச காம்பீரியத்தை காட்டுவார் மணவாள மாமனிகள். வித்யா வினயேன சோபதே வித்யா ததாதி வினயம் வித்யா வினய சம்பன்னே
அப்படின்னா சொல்றது போல பரம வினீதராக இருக்கக்கூடியவர், ரொம்ப வினயம். தன்னுடைய வைபவத்தை ஒன்றுத்துமே வெளில காட்டிக்க மாட்டார். வேணும்னு வந்துடுத்தோன்னா தன்னால் பிரகடனமாயிடும். தான் ஆதிசேஷமான நிஜாகாரத்தை காட்டி கொடுப்பார். தன்னுடைய ஆச்சாரியராக இருக்கிற ஞானாச்சாரியரான கிடாம்பி நாயனாருக்கு காஞ்சிபுரத்தில் சேஷஸ்வரூபமாக காண்பிச்சு கொடுத்தார். இங்கேயே தன்னுடைய சிஷ்யான ஒரு சாத்விக அம்மையார் அவளுக்கும் காட்சி கொடுத்தார். இந்த மாதிரி சில பேருக்கு தான் ஆதிசேஷ நிஜஸ்வரூப ஆக்காரத்தை காண்பிச்சு கொடுத்தவர் மணவாள மாமனிகள். அப்பேற்பட்டதான சுவாமி மணவாள மாமனிகள் ரொம்ப வினீத்தராக அடியேன்னுட்டார். ஆனால் கூடவே சிஷ்யாலாம் இருக்காளே, அவள்லாம் சொல்கிறா, அதெல்லாம் நீர் கேட்டாலாம் இன்றைக்கெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, ஓய் நம்பெருமாளை இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிறா சிஷ்யா. பாருங்க, அவளுக்கு வந்த பௌஷம். இப்படிப்பட்ட ஆச்சாரம் கிடைச்சா பெருமாள் தைரியமாக பேசுவா பாருங்க. இப்போ கிடையாதுண்ணா. ஏன் அப்படின்னார் பெருமாள். நானே கேட்குறேன், இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடலாமே. இன்றைக்கி என்ன நாள் பார்க்கணுமா? நான் காலட்சேபம் வந்து உபன்யாசமா இருங்க, நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து சொல்கிறேன். நான் ஆரம்பிக்க முடியும்? உயிர் போகிறது என்ன, முகூர்த்தம் பார்த்தா உயிர் போகிறது? காலட்சேபம் இது காலட்சேபம் ந கர்த்தவியா க்ஷீணமாயு க்ஷணேன்னு இருக்கு. அதனால் இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம், இன்றைக்கே இப்போவே அப்படிங்கிறார் நம்பெருமாள். சிஷ்யா வச்சதான் இங்கே சட்டம். ஏன்னா ஆச்சாரியர் பார்த்து சொல்கிறார், சுவாமி ஒத்துக்காதீங்க, நம்பெருமாள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கூடாது. நம்பெருமாள் கேட்குறாரு, ஏன் ஒத்துக்கக்கூடாது இல்லையே, என்ன ஆயிடுத்து, எதுக்காக? 1000 கேள்வி கேட்டார். உடனே எல்லா சிஷ்யாலும் ஒருத்தர் பார்த்துட்டா, பெரிய பெரிய நம்பெருமாள் அது பார்த்தா, இந்த பக்கம் மாமனிகளை பார்த்தா, சுவாமி இன்னைக்கு கிடையாதுன்னா கிடையாது, ஒரு வாரமாவது அவகாசம் தள்ளி தான் ஆரம்பிக்கணும். எதுக்கு இப்போ ஒரு வாரம் என்ன இப்போ ஆயிடுத்து? ஏன் ஒரு வாரம் கழிச்சு? ஏதாவது இங்கே உற்சவம் இருக்குது, இல்லை பஞ்சபர்வா திருமஞ்சன புறப்பாடுகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீரா? நமே ஸ்நானம் பகுமதம். எனக்கு திருமஞ்சனமும் வேண்டாம், இந்த காலட்சேபம் என்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுதோ முடிகிற வரைக்கும் எனக்கு திருமஞ்சனம் வேண்டாம், பஞ்சபர்வா புறப்பாடு வேண்டாம், எந்த உற்சவமும் வேண்டாம், எல்லா உற்சவத்தையும் நீக்கிட்டு திருவாய்மொழி ஈடு வியாக்கியானம் மாமுனிகள் மூலமாக சொல்லி நான் கேட்கணும். இதுதான் பெரிய உற்சவம், அகண்ட உற்சவம், இது நித்தியம் உண்டு. அப்படி இருக்கச்சே எதுக்கு ஒரு வாரம் தள்ளி போடுறேள் அப்படின்னு சிஷ்யாவை பார்த்து கேட்க. சிஷ்யா சொல்கிறா, இப்படி சுயநல புலியாக இருக்கலாமா? பெருமாளை பார்த்துக்கிறா, இப்படி சுயநலம் ஆகாது ஓய். அப்படி என்ன சுயநலம்? நாங்கள் மட்டும் ஒரு 10 பேர் உங்களோட சேர்ந்து உட்காந்து கேட்டால் போருமான்னா, எத்தனை சிஷ்யா இருக்கா காவேரிக்கு அக்கறையிலே இக்கரையில், எங்கெங்கேயோ காஞ்சிபுரம் திருப்பதி வரைக்கும் அங்கங்கே இருப்பாளே சிஷ்யாலாம். அவளுக்கெல்லாம் ஓலை கொடுத்து அவள்லாம் ஓட்டம் நடைமா ஓடி வருவா. சில பேர் குதிரையில் கூட வருவா, சில பேர் மாட்டு வண்டி கட்டின்னு வருவா. நிறைய பேர் வர வேண்டாமா? அத்தனை பேரோடையும் கூடியிருந்து நீர் குளிரணும். பக்தா சங்கம் யசான்யோன்யம்னு எல்லாரும் வருவா. அந்யோன்ய பத்த பாகவகான்னு வருவா. அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் பாகவத சமூகத்துக்கு மத்தியில் இவர் காலட்சேபம் சொல்லணும், நீர் கேட்கணும். அதுதான் ஆச்சாரியருக்கும் பெருமை, உமக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. அதனால ஒரு வாரம் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்ன உடனே பெருமாள் தலையாட்டினாராம். தகும் அப்படின்னு தலையாட்டிட்டு, இன்னிலேருந்து ஒரு வாரம் நீங்கள் சொன்ன மாதிரி அவகாசம் கொடுத்தேன், எல்லாருக்கும் ஓலையை கொடுத்து அனுப்பிச்சு எல்லாரும் வரவழிங்கோ அப்படின்னு சொல்லி 1000 கால் மண்டபமாக பெரிய மண்டபம்னே இருக்கு இல்லையா, பெரிய திருமண்டபம். அந்த பெரிய திருமண்டபத்தில் நித்தியம் மத்தியானம் 3 மணிக்கு எனக்கு புறப்பாடாக இங்கே நான் வந்துடணும். 3வது மணிக்கு மணவாள மாமனிகள் காலட்சேபம் சாதிக்கலாம். எத்தனை மணிக்கு முடிக்கிறாரோ அது அவர் இஷ்டம். ஆரம்பிக்கிறதுக்கு தான் நேரம் மத்தியானம் 3 மணி அப்படின்னு சொல்லிட்டு நித்தியம் பெருமாளுக்கு புறப்பாடு. வெளி புறப்பாடெல்லாம் கிடையாது. நித்தியம் என்னன்னா, ஆஸ்தானத்துலேருந்து வருவார், இங்கே பெரிய திருமண்டபத்துக்கு வருவார், திருப்பி பெரிய திருமண்டபத்துலேருந்து காலட்சேபம் முடிஞ்சோடனே ஆஸ்தானத்துக்கு போயிடுவார். இங்கேயே சாயங்காலம் சாயரட்ச அம்சை பண்ணி கோஷ்டி விநியோகம்லாம் ஆகி பெருமாள் புறப்பட்டு அங்கே எழுந்து விடுவார். இப்படியே 10 மாத காலம் காலட்சேபம் நடந்திருக்கு. முடித்ததே அவருடைய நட்சத்திரத்தில் மூலத்தில் தான் கொண்டு வந்து முடித்தார். ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தெலாம் முடித்தார். அன்றைக்கி தான் பெருமாளும் ஸ்ரீசைலேச தேவாத்திரம் தனியன் அருள் செய்தது ஆனி மூலத்தில். இப்படியாக 10 மாத காலம் கண்டமான காலட்சேபம். நித்தியம் 3 மணிக்கு ஆரம்பித்தது, அது 6 மணிக்கோ சந்தியா காலமாச்சே, சந்தியாவந்தனம் பண்ணமே என்ற நினைவு கூட ஒருத்தருக்கு இல்லை. பெருமாளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்போ இது இருக்கிறவாள்ல என்ன சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாமா? அவளுக்கு சந்தியாவந்தனம், நான் ஒரு மனுஷன் உட்காந்துருக்கேன்ற நினைவு கூட இல்லை. எல்லாரும் ஆத்மாக்கள் அப்படியே மெய்மறந்து கேட்குறாலும் அப்படி ஒரு காலட்சேபம். இது என்னடானா, இது என்னென்ன பிரக்கிரியைன்னு சொல்லிட்டு போகிறார். இது வேத பிரக்கிரியை, இது உபனிஷத் பிரக்கிரியை, இது ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியை, இது ராமாயண பிரக்கிரியை, இது மகாபாரத பிரக்கிரியை, இது பகவத்கீதா பிரக்கிரியை, அப்படி இன்னும் ஷடங்க பிரக்கிரியை அப்படின்னு ஒவ்வொருத்தையாக காண்பிச்சுட்டு இது பூர்ண பாவார்த்தம், இது ஒரு வாக்கியார்த்தம், இது ஒரு பதார்த்தம், இதில் இந்த அக்ஷரார்த்தம் அப்படின்னு பலவிதமாக இது இப்படி பிரித்தா இப்படி அர்த்தம், அப்படி பிரித்தா அப்படி அர்த்தம்னு அது வச்சு அலசர ஈடு வியாக்கியானத்தை வச்சுட்டு இவருக்கு தமிழில் எவ்வளவு சாஸ்திரார்த்த ஞானம் இருக்குது, அதாவது தமிழ் மொழியில் பாஷா ஞானம், அதுக்கு மேலே அங்கே எடுத்தாள்னா சகல சாஸ்திரார்த்த ஞானம்,
இதில் தமிழில் தெரிஞ்சால் சம்ஸ்கிருதம் தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் தமிழ் தெரியாது, ரெண்டும் தெரிஞ்சால் பாவம் புரியாது, ஆழ்வாருடைய ஹிருதயமும் அனுபவமும் புரியாது, இல்லை வியாக்கியாதாக்களுடையதான அனுபவமும் புரியாது, அவளுடைய ஹிருதயமும் புரியாது. அப்படின்னு இருக்க சகலமும் இவர் அந்தரியாமையாக இருப்பார் போல. அவ ஹிருதயத்தில் புகுந்து பார்த்து என்னென்ன அவ அனுபவிச்சாலோ அதை கொண்டு வந்து கொற்ற அழகு இருக்கே. இதை கேட்குறது 3 மணிக்கு உபன்யாசம்னா காலட்சேபம் ஆரம்பம்னா 2:30 மணிக்கே வந்துடுவாராம் நம்பெருமாள். ஆச்சாரியர் வந்துடுவார், புறப்பாடுக்கு போனோம். அப்படி இருக்கிறவன் தான் உத்தம ஸ்ரோதா, சாத்விக குணமுடையதான ஸ்ரோதா. உத்தம ஸ்ரோதா யாரானா ஆச்சாரியர் வந்து காலட்சேபம் 2:30 மணி 3 மணிக்கு ஆரம்பிப்பார்னா 2:30க்கே போனோம். 3 மணிக்கு தானே ஆரம்பிக்க போகிறார், மெதுவாக போனால் போச்சுன்னு 3:30 மணிக்கு மேலே ஒருத்தன் வந்தான், ஆனால் அவன் என்னத்தை காலட்சேபம் பாதி போயிடுமே. அவர் வர்ற அழகு, நடந்து வர அழகை பார்க்கணுமா, அங்கேருந்து நடந்து வர அழகை நம்பெருமாள் பார்த்து கண்ணீர் விடுவாராம். ஏன்னா கஜசிம்ம கதி வீரோ அப்படின்னு நாம் போட்டதெல்லாம் வால்மீகி எழுதினாரே, ஆனை நட மாதிரி இருக்குன்னு குலசேகர பெருமாள்லாம் பாடுறாரு, ஆனால் இவர் நட போடுறார் பார் அப்படின்னு பார்த்து கண்ணீர் விடுவாராம். அப்படி நடந்து வர அழகு மணவாளமாவனுடைய பூர்ணதான திருமேனி ஆபாத சூடம் அனுபவித்து, அவர் நடந்து வர அழகெல்லாம் அனுபவித்து, அவர் வந்த உடனே இப்படி அஞ்சலி பண்ணி, எல்லா கோஷ்டிக்கு முதல்ல அஞ்சலி பண்ணி நம்பெருமாளுக்கு அஞ்சலி பண்ணிட்டு இப்படி பீடத்தில் உட்காண்டாருன்னா நம்பெருமாளுக்கு மேலே ஆசனம் போட்டு வச்சிருக்கார். நம்பெருமாளே இவருக்கு மாமனிகளுக்கு அந்த ஆசனத்தில் தான் ஆச்சாரியர் உட்கார வச்சு இவர் தானும் ஆசனத்தில் அப்படி பக்கத்தில் உட்காந்துக்கார். நம்பெருமாள் எல்லா ஜனங்களும் அப்படி உட்காந்து செவிமடுக்கணும், கண்கொள்ளா காட்சி. இங்கே பார்த்தா ஒரு பரபிரம்மோ, இது பரிபூர்ண பரபிரம்மம். இங்கே இப்படி 2 இருக்கு இல்லையா, சாட்சாத் பரபிரம்மமும் பரபிரம்மா 2 பேருமா உட்காந்துக்காளா. பார்த்து எல்லா ஜனங்களும் அப்படியே ஆப்பியே நாத்து தண்ணு அப்படியே கண்ணாலையும் காதாலையும் குடிக்கிறது மாதிரி பார்க்குறா. அந்த சந்தர்ப்பம் எப்படி இருந்திருக்குமோ தெரியல. 2:30 மணிக்கே பெருமாள் வந்து இங்கே எழுந்துள்ளார். மாமுனிகள்னா கன் டைம்னுவாள், அந்த டயத்துக்கு 3 மணினா 3 மணிக்கு வந்து எழுந்துள்ளார். காத்துட்டுருப்பார் நம்பெருமாளே. இத்தனை சிஷ்ய வர்க்கங்களும் காத்துட்டுருப்பா. யாரோ சில பேர் மட்டும்தான் பிரதான சிஷ்யர்கள் இருக்காளே, அவள் தான் கூடவே வருவா. ஏன்னா ஆச்சாரியம் படிச்சு கூட வரணுமே சில பேர்னு, எல்லாரும் இடம் பிடிக்கணுமேனு முன்னாடி வந்துடுவாளாம். ஏன்னா இவருடைய க்ஷீர சங்காசமான திருமேனி அழகெல்லாம் பார்க்கணும் இல்லையா, பார்த்து ரசித்து கேட்கணுமானா முன்னாடி இடம் பிடிச்சிக்கணும்னு அவாவா 12 மணிலேருந்து வந்து இடம் போட்டு துண்டை விரிச்சு வந்து உட்காந்துருவாளாம். ஏன் இப்போவே போயிருக்கணும், அப்புறம் இடம் கிடைக்காது, பின்னாடி போயிட்டு அது சேவையாகாது அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாரும் இத்தயா பஷேம சரதசம் சுணுவாம சரதசதம் அப்படின்லாம் கேட்டுட்டோமே. இதுக்கெல்லாம் பிரயோஜனம் இதுதான். கண்ணாரை இவரை பார்க்கறதுக்காக கண்கோடி வேணும், காது கோடி வேணும், 100 வருஷம் எல்லாம் பூர்ணமாக இளமையோடு இருக்கணும். இந்த ஒரு உறுப்பும் எதுக்கிட மாமனிகள் அப்படின்னு எல்லா சிஷ்யாலும் வந்து உட்கார இவர் வியாக்கியானத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் கேட்டு உருகிறாராம் பெருமாள். இது இருக்கட்டும், இந்த சிஷ்யா பக்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணானா, முதல்ல வந்த உடனே நம்பெருமாளை பாப்பா ஒரு பக்கத்தில் இப்படி மாமனிகள், இப்படி நம்பெருமாள்னு பார்த்துட்டே இருப்பாளாம். ஒரு 5 நிமிஷம் காலட்சேபம் ஆரம்பித்து 5 நிமிஷம் கழிச்சு எல்லார் கண்ணும் மணவாள மாமனிகள்கிட்டே பதிஞ்சிரும். நம்பெருமாள் என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. நம்பெருமாளை சைடே திரும்ப மாட்டான் யாரும், இதில் மெய்மறந்து விடுவா. நம்பெருமாள் எல்லாரையும் பார்த்து உட்காருவார் இல்லையா, மண்டபத்தில் இப்படி தானே உட்காந்துருப்பார். மெதுவாக நம்பெருமாள் இப்படி திரும்பிடுவாராம். இப்படி காலை கையை இப்படி அசைச்சிக்கிற மாதிரி இப்படி மெதுவாக திரும்பி மணவாள மாமனிகளை பார்த்து கதை அவரும் காலட்சேபம் கேட்டு, இது கேட்டாதான் நமக்கே சகல வேதாந்த ஞானம் சித்திக்கும்னு நினைக்கிறாராம் பெருமாளே. அந்த அளவுக்கு விஷதவாக் சிகாமணி பெருமாள் கொடுத்ததான விருது. விஷதவாக் சிகாமணியான நம் சுவாமி ஸ்ரீ மணவாள மாமனிகள்னா அவரை சொல்லணும் விவகாரம். நம் சுவாமின்னா அத்தனை பேருக்கும் ஒரே சுவாமி மணவாள மாமனிகள் தான். பெருமாளுக்கு ஆரம்பித்து சமஸ்த ஜீவாத்மா, அங்கே வைகுண்டத்தில் இருக்கிற அனந்த கருட விஷக்சேனர்கள்லேருந்து ஆரம்பித்து, அங்கே இருக்கிற நித்திய முக்தர்கள்லேருந்து ஆரம்பித்து, ஸ்வேத தீபவாசிகளுக்காக இருக்கட்டும், பார்க்கடல் வாசிகளுக்காக இருக்கட்டும், துருவமண்டல வாசிகளுக்காக இருக்கட்டும், சப்த ரிஷிகளுக்காக இருக்கட்டும், சமஸ்த ரிஷிகளுக்கு, சமஸ்த தேவர்களோ, சமஸ்த புழுப்பூச்சி வரைக்கும் சமஸ்த பேர்களுக்கும் ஒரே சுவாமி. அதனால் நம் சுவாமி. எப்படி நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளைன்றது மாதிரி இவாளுக்கெல்லாம் பேர் இருக்கு இல்லையா, அது மாதிரி நம் சுவாமி. இது இப்போ இந்த விருதை கொடுத்ததே நம்பெருமாள் தான். நம்பெருமாள் பார்த்து நம் சுவாமி, எனக்கும் சேர்ந்து இவர் தான் ஆச்சாரியர் அப்படின்னு ஏத்துட்டதால நம் சுவாமி. அதில் வேற விஷதவாக் சிகாமணி. ஏன்னா வாக்விதாம்பரம் நாரதம், அவெல்லாம் வாக்விதாம்பரம், இவர் விஷதவாக் சிகாமணி. விஷதவாக்கா இருக்கிறவா யார் இருந்தாலோ அவளுக்கெல்லாம் சிகாமணின்னா அவளுக்கெல்லாம் ராஜாதிராஜர், இவர் எதிராஜர் மாதிரி. அப்போ ராமானுஜருடைய வாக்கு எப்படி இருந்திருக்கும், வள்ளிலோகாச்சாரியர் வாக்கு எப்படி இருந்திருக்கணும், நம்பிள்ளை வாக்கு எப்படி இருந்திருக்கணும், தேசிகர்லாம் எப்படி பேசியிருப்பார். எல்லாருடைய வாக்கையும் கேட்ட எம்பெருமான்
அவளெல்லாம் காட்டிலும் இவர் தான் விஷதவாக் சிகாமணி அத்தனை பேருக்கும் அப்படின்னு கொடுக்கணுமானா எப்படி இருந்திருப்பார் மணவாள மாமனிகள்னு யோசிச்சு பார்க்கணும். சில பேர் வந்து நமக்கெல்லாம் மணவாள மாமனிகள் கிடையாது, நமக்கெல்லாம் ராமானுஜர் கிடையாது, நமக்கெல்லாம் பெருமாளே கிடையாது, இப்படிலாம் பேசிட்டு இருக்காளே, அதெல்லாம் அஜ்ஞானத்தினால பேசுறது. அவதார புருஷால் ஒன்றுக்கு மேலே எப்பேற்பட்ட அவதாரங்கள் ஒவ்வொன்றும். அதில் தலையான அவதாரம் மணவாள மாமனிகள். கடைசியில் 10 மாத காலமாக வீடு வியாக்கியானம் சொல்லி பூர்த்தியார அன்னைக்கு எல்லா சீர்வரிசை வைக்கிறது மாதிரி அவருக்கு சம்பாவனை பண்ணுறதுக்கு மரியாதை பண்ணுறதுக்குன்னு எல்லாத்தையும் மங்கள திரவியங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கா. நம்பெருமாளை நேர பிரத்யட்சமாக பார்க்குறவா சிஷ்யாவில் இருக்கா இல்லையா, அவெல்லாம் பார்க்கலாம். நம்பெருமாள் உருட்டி விழிச்சு பார்க்குறாரோ, அகல விழிச்சு. எப்படி பிதரம் ரோச்சையா மாசன்னு அப்பாவை தேடினாரோ வைகுண்டாதிபதி, அது மாதிரி இங்கே எல்லா என்னென்ன வச்சிருக்கா ஆச்சாரியருக்கு. ஏதாவது விட்டு போயிருந்தா, குறை இருக்கா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாகி நான் கொடுக்குறேன்னு வச்சு குறை இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது விட்டு போயிருந்தா கூட அர்ச்சக பையன் அதை கொண்டு வந்து வையம், இதை கொண்டு வந்து வையம், ஆச்சாரிக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னா சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு ஆச்சி இனிமேல் இப்போ சாத்து முறை பிடித்து எடுத்து சம்பாவனை பண்ண வேண்டிய சமயம், மரியாதை பண்ண வேண்டிய சமயம். இப்போ நம்பெருமாள் எப்படி மரியாதை பண்ண போகிறார்? நம்மளாம் பண்ணுற மரியாதை வேற, பெருமாளே பண்ணுறாருன்னா எப்படி பண்ணுவார் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்குச்சே. விசேஷ கடாட்சம் பண்ணணும் இல்லையா, விசேஷ சம்பாவனை பண்ணணும் இல்லையா அப்படின்னு யோசித்தவர் உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஒரு சின்ன குழந்தை அங்கேருந்து வந்தான். 4-5 வயசு பையன், கருப்பாக இருக்கான், கட்டை குட்டையாக இருக்கான், திருமணம்லாம் அழகாக ஜோராக இட்டுன்னு இருக்கான். அந்த பையன் இடுப்பில் அழகாக சின்ன பட்டு உடுத்தின்னு இருக்கான். இங்கே அங்கே வச்சிருக்கிற மங்கள திரவியங்கள்லாம் தாவி குதிச்சு ஓடி இப்படி வந்துட்டு இருக்கான். யாருப்பா அம்பி? ஆச்சாரியருக்குன்னு வச்ச மங்கள திரவியங்கள்லாம் இருக்குது, அதில் போய் காலகையை வச்சு நீங்கள் பற்ற போகிறது, அபசாரமாக போகிறது, இப்படி வாணி அப்படின்னு உடனே அத்தனை பேரும் பார்த்து ஒரு விண்ணப்பம் அப்படின்னு ஒரு சின்ன வரல அப்படி தூக்கி ஒரு விண்ணப்பம் அப்படின்னா குட்டி பையன். என்னடா விண்ணப்பம் உனக்கு, என்ன சொல்ல நினைக்கிற அப்படின்னு இப்படி திரும்பி நம்பெருமானை பார்த்துக்கிறான், அப்படி திரும்பி எல்லாரையும் பார்த்துக்கிறான், அப்படி திரும்பி மணவாள மாமனிகளை பார்த்துட்டு ஒரு விண்ணப்பம் சொல்லு, என்ன விண்ணப்பம் அப்படின்னா ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் அப்படின்னா திருப்பி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பாதம் அனுஷ்டுப் ஸ்லோகத்தில் ஒரு பாதமாக இருக்குது, 8 அக்ஷரமாக இருக்குது, அழகாக நிபந்தமாக இருக்குது. இது என்னது ஆச்சரியமாக இருக்குது? ஸ்ரீசைலேச தயா பாத்திரம். ஸ்ரீசைலேசர்னா திருவாய்மொழி பிள்ளை, அவருடைய தயைக்கு பாத்திரமானவர் அப்படின்னா அவருடைய கிருபா பாத்திரம்னு இது மாமுனிகள் விஷயமா தான் இருக்குது. இவர் தானே தயா பாத்திரர் ஸ்ரீசைலேசருக்கு. ஸ்ரீசைலேச தயா பாத்திரம். அந்த பையன் விளையாட ஆரம்பிச்சு விட்டான். அம்பி யாருப்பா நீ இவ்வளோ ஆச்சரியமாக சொன்னியப்பா, இன்னும் சொல்லுன்னா உடனே அந்த பையன் நின்று இப்படி சிரிச்சுட்டே தீபக்தியாதி குணார் நவம் திருப்பி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஞான பக்தி வைராக்கியங்களுக்கெல்லாம் அந்த கடல் போன்று இருக்கக்கூடியவர், ஆழங்காண முடியாத கடல் போல இருக்கக்கூடியவர் தான். திருப்பி விளையாட ஆரம்பித்தான். இன்னும் சொல்லு. ஏன்னா பூர்வார்த்தத்தை முடிச்சுவிட்ட, இனிமேல் உத்தரார்த்தத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன, அந்த பதங்கள் என்ன அப்படின்னு கேட்கச்சவே அதுக்கடுத்து சொல்றார். யதீந்திர பிரவணம் வந்தே. யதீந்திரர் அப்படின்னா ராமானுஜர், எதிராஜருக்கு பேர் யதீந்திரர். அவர்கிட்ட மாளாத காதல் உடையவர் அப்படின்னா ராமானுஜர்கிட்ட மாளாத காதல் உடையவர் மணவாள மாமனிகள். யதீந்திர பிரவணர்னே அவருக்கு பேர். வந்தே, அவரை வந்தனம் பண்ணுறேன், சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி இன்னும் சொல்லுனா, இந்த புள்ள விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு, தீராத விளையாட்டு பிள்ளை, இப்படியே விளையாட்டுட்டே இருக்கு. திருப்பி 4வது பாதத்தை சொல்லுனா உடனே சொல்றார் ரம்யஜா மாதரம் முனிம். ரம்யன்னு அழகிய, ஜாமாத்ருன்னா மணவாளம், அழகிய மணவாள மாமுனிகள், அழகிய மணவாள மாமுனிகளாகி அவரை சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பண்ணிட்டு பட்டு இந்த குழந்தை மறைஞ்சு போயிடுவே. இது நம்பெருமாளே தான் இந்த தனியனை பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அர்ச்சகமுகேன்னு ஆவேசிச்சு இது நானே இவருடைய சிஷ்யனாக இருந்து ஆச்சாரியனுக்கு சம்பாவனையாக இந்த தனியனை அருளி செய்தேன். இதை கொண்டுதான் திவ்ய பிரபந்தமோ வேதமோ எதை சேவிக்கணும்னாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கணும். தனியனை இதை சொல்லி தான் முடிக்கணும். சாத்து முறையிலையும் இதை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் இல்லை, உலகம் உள்ள அளவும் எனக்கு ஆச்சாரியருடைய இது வந்து மகாமந்திரம். இது ஆச்சாரியர் விஷயமான மகாமந்திரம் இந்த தனியன். இதை வந்து ஆரம்பத்தில் முடிவில் எல்லாரும் சொல்லணும். அதை சொன்னாதான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இங்கேயோட இல்லாத அங்கே கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமியுடையதான திருமாளிகளை அங்கே அம்மங்கார்கள்லாம் இருப்பா இல்லையா, ஸ்திரீகள்லாம், அவளுக்கெல்லாம் போய் அங்கே அந்த பையனை காட்சி கொடுத்து அந்த ஸ்லோகத்தை சொல்லி பத்ரிகாசிரமம் வரைக்கும் எல்லா திவ்ய தேசங்களையும் பெருமாளே போய் சொப்பனத்தையோ நேரிலையோ அர்ச்சக முகையிலையோ சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அழகர் கோவிலில் கூட வந்து சொன்னார்னு இருக்குது. குரு பரம்பரை எல்லா இடத்துலையும் சொல்லி அதுலேருந்து ஆரம்பித்து இவன் இந்த ஸ்ரீசைலேஷ் தியாபாத்திரம் இந்த குரு ஆச்சாரிய விஷயமான தனியனை பெருமாள் அருளி செய்ததை இன்னைய வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, மிச்ச சிஷ்யர்கள்லாமா சேர்ந்து செய்ய தாமரை தாளினை வாழியே, சேலை வாழி திருநாபி வாழியே,
துய்ய மார்பும் பொறிநூலும் வாழியே சுந்தர திரு தோளினை வாழியே கையுமேந்திய முக்கோலும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யில்லாத மணவாள மாமுனி புந்தி வாழி புகழ்வாழி வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகும் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்னு பிரதிவாதிமைங்கிற அண்ணா போன்றவாளோ அல்லது இங்கே இருக்கக்கூடியதான எறும்பியப்பா அண்ணன் சுவாமி அப்பா போன்றவாளோ இவெல்லாமா சேர்ந்து இந்த பாசுரத்தை அருளி செய்து அப்புறமா எல்லா மரியாதைகளும் முடிஞ்ச உடனே அழைச்சிட்டு போய் மடத்தில் 4 வீதியும் பட்டண பிரவேசமாக்கி கொண்டு போய் மடத்தில் சேர்த்தார்கள் அப்படின்றதெல்லாம் வைபவம். பெருமாளே பார்த்து இவர் ஆச்சாரியரை ஏற்றுக்கணுமானால் எப்பேற்பட்ட ஆச்சாரியராக இவர் விளங்கியிருக்கணும். இவருடையதான வினயம், ஞானம், பக்தி, வைராக்கியம், பிரபத்தி ரிஷ்டை, அதை காட்டிலும் சரமோபாய ரிஷ்டை, ஆச்சாரியருடைய அபிமான பாத்திரமாக இருக்கிற நிலை விழாய் இருந்து கடைசியில் 75 திருநட்சத்திரத்துக்கு எழுந்துள்ளிருந்து கடைசியில் ஆர்த்தி பிரபத்தி பண்ணி ராமானுஜட்ட ஆர்த்தி பிரபந்தன்ற பிரபந்தத்தை பண்ணி சாட்சாத் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்திலே எழுந்துள்ளிருக்கார். அவருடைய ஜீயருடையதான சந்நிதி இருக்கே அங்கே எழுந்துள்ளிருக்கார். இவரும் கடைசியில் ஆதிசேஷ ரூபமாக பாம்பு ரூபமாக போய் அந்த இப்போ இருக்கிற மணவாள மாமுனிகள் சந்நிதியிலே பின்னாடி பார்த்தா திருமலை ஆழ்வார் காலட்சேப கூடம் இருக்குது. அதில் ஒரு பொந்து இருக்குது, இன்றைக்கும் ஒரு துவாரம். அந்த துவாரத்து வழியாக தான் உள்ளே போய் பிலத்து வழியாக உள்ளே போய் மறைஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறது இன்றைக்கும் காட்டி சேவை பண்ணி வைப்பா. அப்பேற்பட்ட சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வைபவமே அலாதி, சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இவருடையதான அவதாரத்தை சொல்லச்சேவே செந்தமிழ் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடினாள் சீருள்ள காரியர் செய்தருள் நற்கரை தேசு பொலிந்திடினாள் மந்த மதிப்புவி மானிடர் தங்களை வானில் உயர்த்திடினாள் மாசரு ஞானியர் சேரெதி ராசரதம் வாழ்வு முளைத்திடினாள் கந்த மலர்பொள் சூழ்குரு காதிவன் கலைகள் விளங்கிடினாள் காரமர்மேனி அரங்கநகர்க்கிரை கண்கள் கழித்திடினாள் அந்தமில் சீர் மணவாள முனி பரன் அவதாரம் செய்திடினாள் அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் அதனும் நாளே. அந்தமில் சீர் மணவாள முனி பரன் அப்படிங்கிறதுனால அந்தமில் பெருமுடையவனால அந்தமில் பரன். அப்போ பரன்றது நாராயண பரபிரம்மம் போய் ராமானுஜ பரபிரம்மமும் போய் அந்தமில்லாத எல்லையில்லாத பெருமை வாய்ந்த பரனாகிய அப்படின்னா இவர் பரபிரம்மம், இவர் பரதர பிரம்மம், இவர் பரதமம் பிரம்மம்னு பரமபிரம்மம் பரம பிரம்மம் அப்படின்னு ஆயிடுத்து கடைசியில் மணவாள மாமுனிகளை அப்படி அங்கே சொல்கிறா இல்லையா. ஏன்னா ரங்கநாதருக்கு நமக்கு ஆச்சாரியராக வரவர் எப்படா அவதாரம் பண்ண போகிறார், அவர் எங்கடா அவதாரம் பண்ண போகிறார், எப்படா அவதாரம் பண்ண போகிறோன்னு ஏங்கி படுத்துன்னு கிடந்ததான பெருமாளுக்கு ஆட்சியார் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தில் சுவாமி அங்கே மணவாள மாமுனிகள் குழந்தையா அப்படி ஆழ்வார் தென்னைகளில் அவதாரம் பண்ணார் இல்லையோ, பெருமாளுக்கு கண்ணு கழிச்சுதான். காரமர் மேனி அரங்கநகர்க்கிரை கண்கள் கழித்திடும் நாள் இந்த ஐப்பசி மூல நாள். நாளைக்கு அங்கேருந்து சீர்வரிசையை போல பிரசாதம் உட்பட எல்லாம் நம்பெருமாள் கொடுத்து அனுப்புவார். மணவாள மாமனுக்கு அவருடைய சன்னதியை கொடுத்து அனுப்புவார். கிட்டத்தட்ட 190 படியோ என்னமோ கிட்டத்தட்ட அவ்வளவு தத்தியன்னம் பண்ணி இங்கே கொண்டு வந்து பாவாடை திருப்பாவாடை உற்சவங்களோட அதை மாதிரி பெருமாள் இவருக்கு சமர்ப்பிப்பார். நம்பெருமாளே அங்கேருந்து சமர்ப்பிப்பார். அத்தனை பேருக்கு நாளைக்கு கோஷ்டி விநியோகம் ஆகும், ஊருக்கே கோஷ்டி விநியோகம் ஆகும். அந்த அளவுக்குலாம் ஆச்சரியமான ஒரு வைபவத்தோடு இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு இல்லையா ஸ்ரீரங்கத்தில். எல்லா திவ்யதேசங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் அப்படி மணவாள மாமுனிகளை கொண்டாடுறா இல்லையா. காரணம் என்னென்னா நம்பெருமாளுக்கே ஆச்சாரியர் ஆனார் அப்படின்னு. அப்பேற்பட்ட சுவாமி இவருடைய தான் துவாதசி அன்னைக்கு அவர் பரமவதிச்சா. சுக்லபட்ச துவாதசியில் தான் அவர் பரமவதம். வைகாசிலேயோ ஆனிலேயோ அவருடைய மாசி மாதத்தில் வரக்கூடியதான துவாதசி அன்னைக்கு அவர் திருநாடு அலங்கரித்தார் அப்படின்னு அவருடைய வைபவம். அப்பேற்பட்ட மணவாள மாமுனிகளுடைய வைபவத்துக்கு சொல்லி மாளாத வைபவமாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம முன்னாடியே இன்றைக்கி கேட்டோமானா அவருடைய வைபவம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டால் தான் நாளைக்கு அந்த நாளை கொண்டாட முடியும். கொண்டாடிச்சு பேர்பட்டவராக சுவாமி மணவாள மாமுனிகள் தெரிஞ்சு கொண்டாட முடியும். அதனால் இன்றைக்கே நம்ம எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை உண்டாக்கணுன்றதுக்காக இப்படி சொல்லி எல்லாருக்கும் அந்த சுவாமி மணவாள மாமுனியுடையதான பரிபூர்ண கிருபை அவருடைய அபிமானம் எல்லா ஜீவாத்மாக்கள்கிட்டையும் உண்டாகி எல்லாரும் அவா ஸ்வரூபத்தில் விளங்கி எல்லாரும் ஆச்சாரிய அபிமானத்தோட பூர்ணமான பிரபத்தி நிஷ்டையோடு இருந்துட்டு எல்லாரும் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தில் பரிபூர்ணர்களாக இருக்கணும் அப்படின்னு அந்த மணவாள மாமுனிகிட்டே பிரார்த்தனை பண்ணிட்டு மங்களாசாசனம் பண்ணி பூர்த்தி பண்ணிட்டோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம்.
அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ஜெய்.